2026 நடக்க இருக்கக்கூடிய ஜனநாயக தேர்தல் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற தேர்தல். தனித்தன்மையோட தலைநிமிர்ந்து நிற்கிற நம்மோட ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கிற அடிமைகளின் ஆட்சியான்னு தீர்மானிக்கிற தேர்தல். தமிழ்நாட்டோட சுயமரியாதையும் தனித்தன்மையும் காப்பாற்ற போகிற தேர்தல். தமிழ்நாட்டை அழிக்க இன எதிரிகளும் தமிழ் துரோகிகளும் நேரடியாக மறைமுகமாக வராங்க. இவங்களை வீழ்த்தி நம்முடைய மண், மொழி, மானத்தை நாம காக்கணும். பாஜகவினுடைய பகல் கனவு திமுக இந்த மண்ணில் இருக்கிற வர அந்த பகல் கனவு நிச்சயம் நிறைவேறாது. அவங்களுக்கும் அது நல்லா தெரியும். ஆனாலும் புதுசாக குறுக்கு வழியில் தேடுறாங்க. SIR எனப்படக்கூடிய சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தத்தை தமிழ்நாட்டில் அடுத்த வாரத்திலிருந்து நடைமுறைப்படுத்த போகிறதா இந்திய தேர்தல் ஆணையம் அறிவிச்சிருக்கு. இதை காட்டி மிரட்டுறாங்க. இதுக்கெல்லாம் நாம் பணிய மாட்டோம். இங்கே அவங்களுடைய பாட்சாலாம், அதில் குறிப்பாக RSS உடைய பாட்சாலாம் எதுவும் பலிக்காது. அதாவது நேரடியாக தேர்தல் களத்தில் மக்களை சந்திக்கிற தெம்போ திராணியோ இல்லாதவங்க மக்களுடைய வாக்குரிமையை பறிச்சுட்டு வெற்றி பெறலான்னு தப்பு கணக்கு போடுறாங்க. எதிர்கட்சியான அதிமுக தன்னுடைய சொந்த கட்சி உரிமைகளையே பாஜக கிட்ட அடகு வச்சுட்டு நிலையில மக்களுடைய உரிமைகளை பற்றி கவலைப்பட அதுக்கு நேரம் இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில தமிழ்நாடு தலைகுனியாது என்று நான் உறுதியளிக்கிறேன். 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமை அதிமுக கூட்டத்திலிருந்து மீட்ட தேர்தல். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை பாஜக அதிமுக கும்பலிடமிருந்து பாதுகாப்பதற்கான தேர்தல். 5 ஆண்டு காலம் வளப்படுத்தப்பட்ட தமிழ்நாட்டை கவலைகரம் செய்து நாசம் செய்ய திட்டமிடும் கூட்டத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்தியாகணும். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய பழனிசாமி அவர்கள் பெயரளவுக்காவது திராவிட கட்சியாக இருந்த அந்த கட்சியை அமித்ஷா கிட்ட விழுந்து சரண்டர் பண்ணிட்டாரு. அந்த கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களும் விரும்பல, அவங்க கட்சிக்காரங்களும் விரும்பல. அதனால மற்ற கட்சியினரும் அந்த கூட்டணிக்கு போகலை. சொல்லிக்கிட்டே இருந்தாங்களா, விசிகா வராங்க, கம்யூனிஸ்டுகள் வராங்க, காங்கிரஸ் வராங்கன்னு தினமும் சொல்லி பார்த்தார். ஆனால் யாரும் அங்கே போகலை. மக்களும் அவர் பேசுறதை நம்ப தயாராக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் 7வது முறையும் ஏற்றமிகு ஆட்சியை அமைக்கணும். வணக்கம், இது கேள்விக்களம். SIR குறித்து அந்த கட்சியினுடைய நிர்வாகிகளுடன் கலந்துரையாடிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கான தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் என்று சொன்னது மட்டும் இல்லாமல் அதிமுக பாஜக கூட்டணியை வேரோடு வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு அறைகூவலை விடுத்திருக்கிறார். இந்த அறைகூவல் மக்கள் மீதான அக்கறையா, அரசியலா, இதைத்தான் நாம் விவாதிக்க இருக்கிறோம். நம்மோடு இணைகிறார்கள் பாஜகவிலிருந்து திரு அர்ஜுனமூர்த்தி, அதிமுக திரு அக்னீஸ்வரன், திமுகவிலிருந்து MLA பரந்தாமன், கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து திரு லெனின் மற்றும் ஓய்வு பெற்ற IAS அதிகாரி திரு பாலச்சந்திரன். அனைவருக்கும் வணக்கம். திரு பரந்தாம், மிக கடுமையான சொல்ல பேசியிருக்காரு. சமீப காலங்களில் அவர் இது போன்ற ஒரு கூட்டங்களில் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கார். ஆனால் இன்று அவர் பேசியது RSS பாட்சா பலிக்காது, மறைமுகமாக ஆட்சியை பிடிக்கிறதுக்காக SIR பயன்படுத்துகிறாங்கன்னு சொல்கிறாரு. மண்மொழி மானம் காப்போம், கொத்தடிமைன்ற வார்த்தைகள்லாம் 2021 பயன்படுத்துது. இந்த முறை தமிழ்நாட்டையே பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இருக்குன்னு சொல்கிறாரு. டெல்லியோடு தான் மெயினாக அவரோட போட்டியே இல்லைன்னா எதிர்ப்பே டெல்லியோடு தான் அப்படின்றத முன்னிறுத்துறாரு. இது எப்படி ஒரு அரசியல் பேச்சாக எடுத்துக்கிறதா, இல்லை உண்மையிலே இது ஒரு 2026 தேர்தலுக்கான ஒரு முன்னேற்பாடு தானா, இல்லை மக்கள் உரிமை சார்ந்த குரலா இது? இல்லை, அதை நீங்கள் அரசியல் அல்லது தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு எதிர்காலத்தில் அதை பாதுகாப்பதற்கான ஒரு வளையத்தை கட்டமைக்கிறாரு. ஒரு அரணாக நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத செயல் வடிவமாக கொடுக்கறதுக்கானதாக இந்த அறைகூவலை பார்க்கணும். நம்ம இப்போ தேர்தல் காலத்தில் எது அணிகளை அமைச்சு, வியூகம் அமைச்சு வாக்கு அரசியல் பண்ணுறது வேறு. அது எலெக்ஷனில் மக்கள் யார் விரும்புகிறாங்களோ அவங்க தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்கிறது, அது ஒரு விதமான ஒரு முறை ஜனநாயகத்தில். ஆனால் அதே சமயத்தில் தேர்தலை பயன்படுத்தி தங்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தின் மூலமாக அந்த வாக்குரிமையே நாம் சிதைச்சி தாங்கள் எங்கே பொலிட்டிக்கலாக கெயின் பண்ண முடியலையோ அங்கே இந்த SIR போன்ற நடவடிக்கைகள் மூலமாக ஆட்சிக்கு வரலாம்ன்று நினைக்கிறதோ சரி, அல்லது ஒரு பலமாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்சியில் கட்சிகளை சிதைக்கலாம் அப்படிங்கிற ஒரு உள்நோக்கத்தோடு செயல்படக்கூடிய ஒரு அரசாக, கட்சியாக ஒன்றியத்தில் இருக்குங்கிறது தான் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் இங்கே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு ப்ரீவியஸ் ட்ராக் ரெக்கார்டை பேஸ் பண்ணி தான் தலைவர் இன்றைக்கி பேசியிருக்கார்.
கடந்த 10 ஆண்டு காலம் ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அதிமுகவினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை பற்றி யாரும் வந்து பேசுறதுக்கான அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லை. ஏன்னா அந்த அம்மா ரொம்ப காட்டமாக தமிழ்நாட்டுடைய உரிமைகளுக்காக போராடி நின்னவங்க. ஆனால் அந்த அம்மையார் மறைந்த பிறகு அந்த கட்சிக்கு பொறுப்புக்கு தலைமை பொறுப்புக்கு வந்தவர்கள் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும் அல்லது இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், தமிழ்நாடுன்ற தனித்துவத்துடைய அடையாளத்தை அவங்க வந்து நிலைநிறுத்துறதுக்கு எந்த இடத்துலையும் முயற்சி செய்யலை. ஒன்று அவங்களுடைய பதவியை காப்பாற்றிக்கணும், இல்லைனா அந்த அரசியல் கட்சிக்குள்ளே யார் தலைமைத்துவத்துக்கு வரணும், இந்த போராட்டத்தில் தான் இருந்தாங்களே தவிர தமிழ்நாட்டின் நலனை பற்றி அவங்க அக்கறை காட்டவில்லை. அதற்கு மாறாக என்ன பண்ணாங்கன்னா, இவர்களுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்கு எதை ஈடு கொடுத்தாருன்னா தமிழ்நாட்டை ஈடு கொடுத்தார்கள். ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக ஆளுகிற கட்சி அரசாங்கத்துக்கிட்ட ஆர்எஸ்எஸ் கிட்ட அவங்க விரும்புகிற மாதிரி நடந்துக்கிட்டாங்க. அவங்க சொல்கிறதுக்கு கையெழுத்து போடுறாங்க. மும்மொழி கொள்கையை வந்து நாங்கள் எதிர்க்கிறோன்னு சொல்கிறது, ஆனால் அதற்காக எந்த விதமான ஒரு நடவடிக்கை எடுக்கிறது இல்லை. அல்லது தமிழ்நாட்டுக்கான நிதி வருவாய் பற்றிய விஷயங்களில் வந்து ஒரு ஆணித்தரமாக அரசியல் இருக்கும்போதும் சரி, இன்றைக்கி அரசியல் பண்ணும்போதும் சரி, அதற்கான எதிர்வினை ஆற்றல் எதுவுமே கிடையாது. இது மாதிரி பல உரிமைகளை வந்து அவங்க வந்து அடமானம் வச்சுட்டாங்க. அதனால தான் தலைவர் சொல்கிறாரு, கடந்த 2021 தேர்தல் தமிழ்நாட்டை கொத்தடிமையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு அதிமுக கிட்டேருந்து நம்ம மீட்டிருக்கிறோம். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஆன ஒரு மோசகார செயலிலிருந்து தமிழ்நாட்டையே பாதுகாக்கக்கூடிய ஒரு தேர்தலாக தான் இருக்கே தவிர, இது வந்து திமுக தேர்தலில் மீண்டும் தொடரணும், வெற்றி பெறணும், ஆட்சிக்கு வரணுன்றதை தாண்டி இது முக்கியமான ஒரு தேர்தல் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் அதை பேசியிருக்காங்க. அது யதார்த்தமும் கூட. அதற்கான கடந்த கால நிகழ்வுகளும் நான் உங்களுக்கு விவரிச்சிருக்கிறேன். இது ஏன் இப்படி பண்ணுறோம்னா, இப்போது பீகாரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து வாக்காளர் பட்டியலை திருத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு, சார் ஒரு விஷயம் சார், பொலிட்டிக்கலெல்லாம் விட்டுருவோம் சார். வாக்காளர் பட்டியலை திருத்துறதுங்கிறது வந்து காலங்காலமாக 1957 இது ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் நடத்தக்கூடிய ஒரு வாக்காளர் தேர்தல். ஆண்டு பிறந்தா ஜனவரி மாதம் 1 அந்த ரெஸ்பெக்டிவ் இயர் புதிய வாக்காளர் பட்டியலை வெளியிடுறது காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயம் சார். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சொல்கிறது கொண்டு வர்றதுன்றது ஓகே, நீங்கள் வந்து சில நோக்கங்கள் உங்கள் நோக்கங்கள் நல்லதாக கூட இருக்கட்டும்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே நான் இன்னும் சர்க்குலரில் சுப்ரீம் கோர்ட்டில் நடக்கக்கூடிய விஷயங்களில் கூட நான் போகலை. ஒரு பொதுவான பார்வை, ஒரு பாமரனா நீங்கள் அதை கொண்டு வரீங்க. நீங்கள் கொண்டு வரீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்கணும். ஆனால் நீங்கள் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரே நேரத்தில் ஆரம்பிக்காமல் எந்த மாநிலங்கள் தேர்தல் வருகிறதோ அந்த மாநிலங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ணுறீங்கன்னா, அப்போ ஒன்றா கிளைகளை கட் பண்ணுற மாதிரி, ஒட்டுமொத்த மரத்தை வேரோடு பிடுங்கி தூக்குறது அப்புறப்படுத்து சிரமம். அப்போ கிளையாக வெட்டுறோம் அப்படிங்கிற போது தான் எதெல்லாம் தேர்தல் சார். நீங்கள் எஸ்ஐஆர் கொண்டு வரீங்க, ரைட், ஆல் ஓவர் இந்தியா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆல் ஓவர் இந்தியா இதை நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்களேன். ஏன் பண்ண மாட்டீங்க? எதெல்லாம் எலெக்ஷன் வரக்கூடிய ஸ்டேட்ஸ், இப்போ பீகார் அவங்க கவர்மெண்ட் கோயலேஷனாக இருந்தாலும் கூட, ஆனால் பீகாரில் தனித்துவமான மெஜாரிட்டி வர்றதுக்காக வழிமுறை பண்ணணும் அப்படின்றதுக்காக பீகாரில் ஆரம்பித்தாங்க. இப்போ பட்டியலிட்டிருக்கக்கூடிய 7 மாநிலங்களில் உங்களுக்கு பாஜக ஆளுகிற மாநிலங்கள் கிடையாது. நீங்கள் எஸ்ஐஆர் வந்து எந்த விதமான இன்டென்ஷனும் இல்லை, உள்நோக்கம் இல்லை அப்படின்னா என்டையர் இந்தியாவுக்கு நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். எதுக்கு ஃபேஸ் மேனரில் பண்ணுறீங்க இப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. இதையெல்லாம் பேஸ் பண்ணி தான் தலைவர் வந்து பல்வேறு கட்டங்களில் பல்வேறு அடுக்குகளில் அரசியல் ரீதியாக நம்ம எப்படி இருக்கணும், இந்த வாக்காளர் பட்டியலை திருத்துவதில் நம்ம எப்படி இயங்கணும். இன்றைக்கி அழகாக எங்களுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திரு என்ஆர் இளங்கோ ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணார். ட்ரோஜன் குதிரை கதையை சொல்லி, நாங்கள் வந்து உங்களுக்கு பரிசு கொடுக்குற ஒரு குதிரைன்னு சொல்லி குதிரைக்குள்ளே எப்படி தீவிரவாதிகளை கொண்டு வந்து வச்சு கேப்சர் பண்ணாங்களோ அந்த மாதிரி எஸ்ஐஆருங்கிற ஒரு நல்ல திட்டத்தை கொண்டாடுறோம், அதன் மூலமாக நாங்கள் எப்படி தகுதியான வாக்காளரை நீக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆபத்துங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். திரு அர்ஜுனமூர்த்தி, அதாவது ஒன்று மாநிலத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கணுன்றதுக்கான நடக்கக்கூடிய தேர்தல் அடுத்த ஆண்டு ஒன்றிய பாஜக அரசு அனைத்து உரிமைகளையும் பறிக்குது, தமிழ்நாடை பாதுகாக்கணும்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொன்று எஸ்ஐஆர்ன்றதே ஒரு ட்ரோஜன் அரசு தான். அது மறைமுகமாக ஒரு சதி செய்து எப்படியாவது வந்து தங்களுடைய டிசைடு, அதாவது என்ன எதிர்பார்க்கிறார்களோ அதை அடைவதற்காக கொண்டு வரக்கூடிய ஒரு யுக்தி, ஒரு சதி தான் அப்படின்றத தான் அவர் சொல்ல வர்றாரு. அவர் ரொம்ப அழகாக சொன்னார், ட்ரோஜன் ஹார்ஸ்ன்னு சொன்னார். எனக்கு சிரிப்பாக தான் வந்தது. ஏன்னா அந்த ட்ரோஜன் ஹார்ஸில் இருக்க போதெல்லாம் நம்ம ஸ்டேட்டோட நிர்வாகிகள் தான்
எல்லாம் நம்ம அரசாங்கம், தமிழக அரசாங்கம் இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு கீழே இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் பீப்புள் தான் பார்க்க போகிறாங்க. ஏன்னா அங்கேருந்து டெல்லியிலேருந்து, பீகார்லேருந்து, ஒரிசாவிலேருந்து, அசாம்லேருந்து ஆள் வர போகிறாங்க. இங்கே இருக்க கலெக்டர், இங்கே இருக்க சப் கலெக்டர், இங்கே இருக்கிற இந்த பிஎல்ஓ வரைக்கும் நம்ம தான் போட போகிறோம், நம்ம தான் கண்ட்ரோலில் இருக்க போகிறோம். இப்போ கூட பீகாரில் கூட என்ன பிரச்சனை வந்ததுன்னா, பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து என்ன சொன்னோம்னா, சரியான இதுக்கான விளம்பரங்களையும் சரியான பீப்புளையும் கொடுக்காதனாலே இந்த திட்டங்களை சரியாக நடத்த முடியலன்னு கூட பேசியிருக்கோம் நாங்களாம். ஸோ அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இது வந்து தமிழக அரசாங்கத்தோட பொறுப்பு, இது தொடர் பொறுப்பு தான். இந்த பொறுப்பில் வந்து செயல் பார்க்க போகிறது, இதை நேர்பார்வை பார்க்க போகிறது தமிழக அரசாங்கம். இன்றைக்கி ஆளுங்கட்சி திமுக தான் பார்க்க போகிறாங்க. அப்போ அவங்களுக்கே இவ்வளோ ஃபியர் இருக்குன்னா இதில் நிறைய இன்ட்ரூஷன் இருக்குங்கிறது அவருக்கு பயமாக இருக்குது. ஏன்னா நிறைய பங்களாதேஷ்லேருந்து வந்தவங்க, இந்த சாராதவங்க, இந்த பூமியை சாரல ஆனால் வேறு ஊரில் இருந்துட்டு இங்கே ஓட்டு வாங்கி வச்சுருக்கவங்க, இது மாதிரி அதில் திட்டங்கள்லாம் தெளிவாகப்படுத்தியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷன். இதில் பொருந்தாதவங்களே ஒரு 30 லட்சம் ரூபாய் 30 லட்சம் பேருக்கு மேலே இருப்பாங்களோன்னு ஒரு பயத்தில் தான் இவங்க துடிக்கிறாங்க. ஒரு சந்தேகம், துடிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. இதில் உங்களுடைய கவலையை அக்கறையை வெளிப்படுத்தினீங்க. அப்போ உண்மையிலேயே ஊடுருவல்காரர்களை தடுக்கிறதுக்கு பங்களாதேஷ் இல்லை மித்த நம்ம பார்டரிங் கண்ட்ரீஸ்லேருந்து வந்துடுறாங்க அப்படின்னா, ஸ்ரீலங்காவிலேருந்து எந்த நீங்கள் எல்லா கண்ட்ரிஸ் சேர்த்திங்க, அவங்க வந்து அண்டார்டிகா. நான் சொல்கிறது வந்து இந்த அதுதான் நம்மளுடைய அக்கறையாக இருந்ததுன்னா, இப்போ ப்ரொபோஸ்ட் எஸ்ஐஆர் வரப்போகுது இல்லையா, அது வந்து தமிழ்நாடுக்கோ கேரளாவுக்கும் வெஸ்ட் பெங்காலுக்கும் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஏன் வந்து முக்கியமான சர்வதேச பார்டர் இருக்கக்கூடிய அசாம் அதில் ஸ்கிப் பண்ணிட்டாங்க? இன்னொரு கேள்வி, அந்த எஸ்ஐஆர் பண்ணி முடிச்சு உச்சநீதிமன்றத்தில் கேட்குறாங்க. பத்திரிகையாளர்கள் வந்து ஞானேஷ்குமார் தலைமை தேர்தல் அணியார்கிட்ட கேட்குறாங்க, எத்தனை வெளிநாட்டுக்காரர்கள் ஊடுருவல்காரர்களை கண்டுபிடிச்சிங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு முன்பே கொடுத்த நம்பர் வந்து அபிஸ்மல் டெசிமல் பாயிண்ட்டை தான் நம்ம வச்சுக்க முடியும். அவ்வளோதான் பேர் தான் இருந்திருக்காங்க. ஊடுருவல்காரர்கள் நீங்கள் சொன்னதுக்கான கணக்கே அவர் கொடுக்கல, அது கேட்டால் இல்லைன்ட்டார். இன்னொன்று, அந்த மாதிரி ஊடுருவல்காரர்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்குன்னு சொல்லி ஒன்றிய அரசுடைய புள்ளிவிவரமே சொல்லுது. இல்லைங்க, இதில் வந்து ரொம்ப நீங்கள் வந்து நீங்களும் ஆங்கர் இல்லாமல் நீங்களும் எங்களை மாதிரி ஒரு இதாக வந்துட்டீங்க. இல்ல நான் சொல்றது இல்ல ஒரு அடிப்படையான கேள்வி சார். சுப்ரீம் கோர்ட்ல கேட்ட கேள்வி இது, பத்திரிகையாளர் கேட்ட கேள்வி ஞானேஷ்குமார்ட்ட. இது ரெண்டோட பொதுவா எனக்கு ஒரு எனக்கு இருக்கக்கூடிய சந்தேகம், தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்கத்துக்கு இருக்கு, பார்டர் ஸ்டேட்டான அசாம் ஏன் இல்லைன்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல. அசாமை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பார்டர் ஸ்டேட்டுங்கிறது நீங்களே தெளிவாக படுத்திட்டீங்க. அந்த பார்டர் ஸ்டேட்டில் வந்து இப்போ வந்து அவங்க மெயினாக என்ஆர்சி போகிறாங்க. என்ஆர்சி போகும்போது அது பண்ணும்போதே பேரலில் இது பண்ண முடியாது. ஏன்னா என்ஆர்சி ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் ஆகணும். ஏன்னா இப்போ நம்ம அதுலேயே இங்கே பின்தங்கி இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இப்போ என்ஆர்சி கிராஸ் ஓவர் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்க, எஸ்ஐஆருக்கு வரலாம். இப்போ என்ஆர்சியிலே நிற்கும் போது எப்படி எஸ்ஐஆருக்கு வர முடியும்? இதெல்லாம் ஒரு கணக்கு இருக்கு. சரி, அரசாங்கத்தில் என்ஆர்சி என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது அடுத்த கேள்வி. இல்லை, அது நான் சொல்கிறேன். அதுதான் சுப்ரீம் கோர்ட் அதில் தெளிவாக இருந்ததுனால தான் ஒரு எக்ஸம்ஷனே அசாமை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸம்டடாகவே இருக்குது இந்த மாடல் என்ஆர்சிக்கு. ஆமாம், அது அந்த ஒரு காரணத்துக்காண்டி தானே இதுவும் டிலே ஆகுது. என்ஆர்சி வந்ததே அசாமுக்காக. அதான், அதனால தான் இதுவும் டிலே ஆகுது இந்த ப்ராசஸில். அதனால் அசாமை வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கூடாது, நீங்கள் பீகாரை தான் எக்ஸாம்பிள் எடுக்கணும். ஏன்னா பீகாரில் இப்போ சமீபத்தில் நடந்துட்டு கிட்டத்தட்ட பல லட்சம் பேர் வந்து தவறான முறையில் இருந்தாங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு அங்கே. ஸோ இவ்வளோ லட்சம் பேர் வந்து தேவையே இல்லாத ஒரு வாக்காளர்கள் அங்கே இருக்கும்போது என்ன பிரச்சனை வந்துடும்னா, இருங்க, நான் ரீஜனல் பார்ட்டிக்குனா இதில் வந்து நான் வந்து இதோட பெனிஃபிஷரி வந்து பாரதிய ஜனதா கட்சியே இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இதோட மேஜர் பெனிஃபிஷரி வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டிஸ் தான். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இறந்தவங்களோட லிஸ்ட் அதில் இருக்குது. 18லேருந்து 19 வயசில் ஆல்ரெடியே ஓட்டுக்கு வரக்கூடிய முதல் வாக்காளர்கள், ஃபஸ்ட் ஜென்ரேஷன் வாக்காளர்களோட இது கூட சரியான பதிவுகள் இல்லாமல் இருக்குது. மூணாவதுல என்ன இருக்கு, வெறும் கிராஸ் வெரிஃபிகேஷன் தான் இருக்கு. சென்சஸ் மாதிரி ஒண்ணு இது வேலை பார்க்க போறது இல்லை. இந்த அரசாங்கம் வந்து சென்சஸ் வேலையா பண்ண போறாங்க, கிராஸ் வெரிஃபை பண்ண போறாங்க. ஆல்ரெடி பூத் லிஸ்ட் இருக்கு, எல்லாம் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கு. இந்த பீகார்ல அந்த தரவு வந்துச்சுன்னு சொன்னீங்க சார், 65 லட்சம் பேர்ல 33 லட்சம் பேர் வந்து வேற மாநிலங்களுக்கு இடம்பெயர்ந்து உழைக்க போயிட்டாங்கன்னு சொன்னீங்க. 8 லட்சம் பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னீங்க. இதுல எங்க வந்து இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் வந்தாங்க? நான் என்ன சொல்றேன்னா, இப்போதைக்கு இப்போ என்னங்க இதுல என்னங்க ப்ராப்ளம்? ஏங்க பாரதிய ஜனதா கட்சி தான் பண்றாங்கன்னு நினைக்க கூடாதுங்க. இது அரசாங்கம் வந்து காங்கிரஸ் காலத்திலே 10 தடவைக்கு மேல பண்ணியிருக்காங்க இந்த மாடல். இது பண்ணணுங்கிறது சாரே அதை கரெக்டாக பரந்தமன் சாரே கரெக்டாக சொன்னார். இது வருஷம் பண்றது தான் இது முக்கியம். ஏன் முக்கியம்னு வச்சுக்கோங்க, இப்போ புது வாக்காளர்கள் வராங்க, அவங்கள வந்து உள்ளே எடுத்துகிட்டு வர்றது, இதில் பெனிஃபிஷரி ரீஜனல் பார்ட்டி தான்.
ஏன் இவர் எதுக்குறாருன்னா, இவங்களுக்கு திமுகவில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்போ கடந்த 4.5 வருஷத்தோட பிரச்சனையை வந்து மற்ற அரசியல்வாதி பேசக்கூடாதுங்கிறதுக்காண்டி எஸ்ஐஆரை வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாரும் மொத்த கூட்டணியில் இருக்கக்கூடிய எல்லா சர்வ கட்சிகளும் வாங்க இதை பற்றி பேசலான்னு அவர் ஏன் இதெல்லாம் சொல்லி முத்தாய்ப்பா பண்ணிக்கிறாருன்னா, அவரோட பிரச்சனை என்னன்னா, இந்த 4.5 வருஷம் நிகழ்ச்சிகளை யாரும் தொற்றக்கூடாது. இப்போ வந்து ஒரு 41 சாவை வச்சு ஓடிடுச்சு, ஒரு மாதம் முழுசாக ஓடிடுச்சு. இப்போ எஸ்ஐஆரை வச்சு இன்னொரு 1 மாதம் ஓடணும். இதெல்லாம் வச்சு ஓட்டுறதுல என்ன லாபம்னா, மக்கள் மனசுல ஒரு மறதி கொடுத்துடணும். இந்த செயலாகாத அரசாங்கத்தோட மக்கள் மனசுல அந்த மறதியை வச்சுட்டா திருப்பி எலெக்ஷன் ஜனவரி போகும்போது ஈஸியா இருக்கும். ஏன்னா நீட்ல ஆரம்பிச்சு மறதிக்கு தான் இதெல்லாம் மறதி, மக்கள் மறதிக்காண்டி பண்றாங்க. திரு பாலச்சந்திரன், அதாவது வந்து மக்களை ஏமாற்றுவதற்கு மறதிக்காக இல்ல அவர்களை டைவர்ட் பண்றதுக்காகத்தான் எஸ்ஐஆர் எழுப்புறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, என்ஆர்சி இருந்ததுனால தான் அசாமில் போகலை. அவர் கடைசி வரைக்கும் நான் வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக தான் 2026 தேர்தல்னு கேட்டேன். அதுதான் முதல்ல கேட்டேன். அதற்கு மேபி அடுத்த சுற்றுல பதில் சொல்வார்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன கருத்திலிருந்து எஸ்ஐஆரை வந்து ஒரு டைவர்ஷனாக எதிர்க்கட்சியில் பயன்படுத்துன்றது எப்படி புரிஞ்சுக்கிறது? ப்ளஸ் சிஎம் உடைய இன்றைய முழக்கம் இருக்கு இல்லையா, அதை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? இல்லை, டைவர்ஷன் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்றா பாரதிய ஜனதா கட்சி தான் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வெளிநாட்டிலேருந்து கருப்பு பணம் அத்தனையும் கொண்டு வந்து ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் 15,000 ரூபா கொடுத்துருவோம் அப்படின்னு பிரைம் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட்டாக இருந்த நரேந்திர மோடி அவர்கள் எலெக்ஷன் பிரச்சாரத்தில் சொன்னார். அது என்னாச்சு அப்படின்னு கேட்கக்கூடாது. 15 லட்சம் ஒவ்வொருத்தர் அக்கௌண்ட்லேயும் கொடுத்துருவோன்னு சொல்லி அவர் சொன்னார். இப்போ முதல்ல இவங்க என்ன சொல்லி பார்த்தாங்க, எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில் இருக்கா காட்டுங்க பார்ப்போம் அப்படின்னாங்க. தேர்தல் வாக்குறுதியில் இல்லை, ஆனால் யாரை நீங்கள் பிரதம மந்திரி கேண்டிடேட் சொன்னீங்களோ அவர் சொன்னார், அது வாக்குறுதி இல்லையா அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் கிடையாது. அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, சரி ஒரு பெரிய பிரச்சனை ஆகிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அச்சாதீன் ஆறுகங்க, நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு ஒரு முழக்கத்தை கிளப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, வசந்த காலம் வருகிறது அப்படின்னு சொல்லி இன்னொரு முழக்கத்தை கிளப்புனாங்க. அடுத்து வந்து என்ன சொன்னாங்க, 2047 நம்ம வல்லரசு ஆயிடுவோம், இன்றைக்கி நீ பட்டினியாக கிடக்கிறத பற்றி எது கவலைப்படுற அப்படிங்கிறது அதனுடைய உள்ளடக்கம். இது மாதிரி பிரச்சனைகளை திசை திருப்புறது, விவசாயிகளுடைய வருமானத்தை இரட்டிப்பாக்கும்னு சொன்னாங்க. இரட்டிப்பாக்குறது இருக்கட்டும், நெட் இன்கம் வந்து இன்றைக்கி குறைஞ்சிருக்கு. இந்த சிறு குறு விவசாயிகள் இருக்காங்களே அவங்களுக்கு குறைஞ்சிருக்கு. இதை பற்றி கேள்வி கேட்டால் இதெல்லாம் எங்கேருந்து எனக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வருது? திமுக கொடுக்கல, காங்கிரஸ் கொடுக்கல, இந்த ஒன்றிய அரசுடைய ஸ்டாட்டிஸ்டிக்கல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் இது ஒன்று இருக்கிற டிபார்ட்மெண்ட்டு, அவங்ககிட்டருந்து வர்ற இதனுடைய புள்ளிவரத்துடைய அடிப்படையில் நான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறேன். இந்த கேள்விக்கு எந்த விதமான பதிலும் கிடையாது. அதுக்கப்புறம் தேர்தல் ஆணையம் வந்து இது எஸ்ஐஆருங்கிறது இன்ஸ்டிட்டு எஸ்ஐஆர் தப்பு கிடையாது. ஆனால் எஸ்ஐஆரில் 2 விஷயங்கள் இருக்குது. எஸ்ஐஆரை எப்படி கொண்டு வரணுங்கிற நடைமுறை அது ஒன்று. அடுத்து எஸ்ஐஆர் எந்த விதத்தில் நீங்கள் வந்து வாக்காளர்கள்ட்டேருந்து நீங்கள் விவரங்களை கேட்குறீங்க அப்படிங்கிறது இன்னொன்று. இந்த 2லையுமே பீகாரில் வந்து குளறுபடி பண்ணாங்க. சாதாரண குளறுபடி இல்லை. ஆதார் கார்டு இந்தியாவில் வந்து பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறோன்னா ஆதார் கார்டு நம்பரை கொடுங்க போதும் அப்படின்னு சொன்னீங்களே, அது மாதிரி எத்தனை பேர் பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பித்தோம்? இன்றைக்கி ஆதார் கார்டு வந்து செல்லாதுன்னு முதல்ல சொன்னாங்க. ஆதார் கார்டு குடியுரிமைக்கு செல்லாது தெரியும். ஆனால் இவங்க குடியுரிமையை காக்கிறதுக்காக வேண்டிய கேள்வி இவங்களுக்கு அதிகாரம் கிடையாது. இதை சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக சொல்லியிருக்கு. குடியுரிமை ஒருத்தருக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுற அத்தாரிட்டி உங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு கிடையாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கு. நமக்கெல்லாம் வருத்தமான ஒரு விஷயம் என்னென்னா, சுப்ரீம் கோர்ட் ஒரு பக்கம் சொல்லட்டும், எதிர்கட்சிகள் வந்து கேட்கட்டும், ஏன் நீங்கள் வந்து அஸ்ஸாம் இப்போ இது வந்து என்ஆர்சி நடந்தால் எஸ்ஐஆர் நடக்கக்கூடாதுன்னு எந்த சட்டமும் கிடையாது. இப்படி தான் குழப்புவாங்க. அது நடக்கிறதுனால இது நடக்கலை அப்படிம்பாங்க, இது ஆரம்பிக்கலைம்பாங்க. ஐயா எலெக்ஷன் கமிஷன் அப்படி சொன்னாங்களா? இன்றைக்கி சொன்னபோது பின்னால் நாங்கள் ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் சொன்னாங்க. என்ஆர்சினால் நாங்கள் ஆரம்பிக்கலை அப்படின்னு சொன்னாங்களா? இதெல்லாம் மக்களை திசை திருப்புறது. உண்மை என்னென்னா, சட்டத்தின் வழியாக சட்டத்தை முறிப்பது எப்படி அப்படிங்கிற வித்தையில் கைதேர்ந்தவங்கள பிஜேபிக்காரங்க ஆகிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இவர் வந்து முதலமைச்சர் சொல்கிறது முழுக்க உண்மை. முதல்ல வந்து இந்த இதில் வந்து அதிமுக வந்து ஒரு வலிமை மிகுந்த ரீஜனல் பார்ட்டியாக இருந்தது. எம்ஜிஆர் பீரியடில் இருக்கட்டும், ஜெயலலிதா பீரியடில் இருக்கட்டும், யாருமே காம்ப்ரமைஸ் பண்ணாதவங்க கிடையாது. திமுக உட்பட ஒரு ஒன்றிய அரசு, வலிமை மிகுந்த ஒன்றிய அரசு இருக்கும் பொழுது மாநில அரசுகள் சில சமரசங்களுக்கு உட்பட்டுத்தான் ஆக வேண்டும். ஆனால் அடிப்படை விஷயங்களில் சமரசம் இல்லாதவர்களாக திமுக இருக்குது, அதிமுக இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குது? இவர் பழனிசாமி வந்ததுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எல்லோரும் பார்த்தோம். என்ஆர்சினா சரி, இது சிஏஏனா சரி, விவசாயிகள் சட்டம்னா சரி, எல்லாத்துக்கும் சரி அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்றைக்கி வந்து எஸ்ஐஆர்னா சரி. எஸ்ஐஆரில் நல்லது இருக்கா கெட்டது இருக்கான்னு 2ஐயும் பற்றி தானே ஒரு மாநில கட்சி தலைவர் பேசணும். அந்த 2ல் எதுவுமே பேசலை. அவங்க என்ன சொன்னாலும் போட சொன்னால் போட்டுக்கிறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது.
ஒரு வலிமை மிகுந்த ஒரு கட்சியாக எத்தனை ஆண்டுகள் ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டை. அவங்க இப்படி இருக்கக்கூடாது. அதனால் முதல்வர் சொல்கிறது வந்து உண்மை. இவர் சொல்கிறாரு தமிழகத்தை காப்போம்னு. தமிழகம் அப்படிங்கிறது யார்? தமிழகங்கிறது வந்து ஏதோ ஒரு சில குழுமங்களோ ஒரு சில பணக்காரர்களோ மட்டும் உடையது கிடையாது. தமிழகங்கிறது மக்கள் அனைவரும் சேர்ந்தது தமிழகம். ஏழைகள், எளியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் முதல் உரிமை கொடுப்பது. எல்லா பேரும் முதலமைச்சராக வந்துட முடியாது, எல்லாருமே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஸாக வந்துட முடியாது. ஆனால் எல்லோருக்கும் அந்த வாய்ப்புகள் தரப்பட வேண்டும். அதுதான் ஜனநாயகம். அந்த ஜனநாயகத்தை முடிச்சுக்கிட்டு இருக்கிறது தான் பிஜேபி. 10% கொடுத்தாங்களே, ஒரு விஷயத்தை நான் தெளிவுபடுத்துகிறேன். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% கொடுத்தாங்க. எக்கனாமிக்கலி தானே அவங்க வீக்கர் செக்ஷன், சோஷியல் அண்ட் எஜுகேஷன்லி வீக்கர் கிடையாதுல்ல. அப்போ அவங்களுக்கு கட் ஆஃப் எதில் கொடுத்துருக்கணும்? ஓப்பன் கேண்டிடேட்டுடைய அதே கட் ஆஃப் தான் கொடுத்துருக்கணும். ஏன்னா இவங்க படித்த குடும்பத்திலேருந்து வந்தவங்க. நீங்கள் யூபிஎஸ்சி ரிசல்ட்டை பாருங்கள், 10%ல் வந்தவங்க எஸ்சி எஸ்டிக்கு உள்ள கட் ஆஃபோட கீழான கட் ஆஃப் கொடுத்து அவங்களெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க. இது என்ன நியாயம்? இதனால தான் சொல்கிறேன், சட்டத்தை காட்டி காட்டி சட்டத்தை முறியடிச்சுக்கிட்டு இருக்காங்க. மக்களுடைய நலன் வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட ஒரு நோக்குடைய ஒரு கட்சியும் வரக்கூடாது, இப்படிப்பட்ட நோக்குடைய ஒரு கட்சியுடன் சேரும் கட்சியும் வரக்கூடாது அப்படின்னு முதல்வர் சொல்கிறார். கரெக்டு தான். நன்றி. திரு அக்னீஸ்வரன், மக்களுடைய உரிமைகள், மக்களுடைய தமிழ்நாடு சார்ந்த பிரச்சனைகள், இல்லை பொதுவாக மக்கள் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாவற்றிலுமே அம்மையார் ஜெயலலிதாவோ இல்லை திரு எம்ஜிஆர் அவர்கள் போல இல்லை, எல்லாவற்றையும் வந்து சரண்டர் ஆயிடுறாங்க, விட்டு கொடுத்துட்றாரு திரு எடப்பாடி பழனிசாமி. அவரும் சரி, இல்லை அவர் சார்ந்து இந்த எல்லாத்தையும் திணிக்கக்கூடிய பாஜக, அவரோடு இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி இருவருமே வரக்கூடாது அப்படின்ற சொல்கிறாங்க. அது டைவர்ஷன் இல்லை எஸ்ஐஆர்ன்றதையும் அவர் பதிவு பண்ணுறாரு. நான் கேட்குறேன், தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அவங்களுடைய கூட்டணி கட்சிகளும் அடிமையில்லாத ஒரு பேர் இயக்கம் திமுக. இந்த 4.5 ஆண்டு காலத்தில் தமிழ்நாட்டுக்காக அவர்கள் சாதித்தது என்ன? நீட்டு விலக்கு வந்துருச்சா? சரி, அதை கூட விடுங்க, பழசெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்கங்க. இப்ப சதுப்பு நில காடுகள் நம்மளுடைய அந்த பள்ளிக்கரணையில பிரிகேட் என்ற நிறுவனத்திற்கு கொடுத்திருக்கிறீங்களே, தமிழ்நாட்டு நலன் சார்ந்ததா? விவசாயிகள் சட்டத்தை பத்தி பேசுறீங்களே, ஆனா திருவாரூர் டெல்டாக்காரர் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் திருவாரூருக்கே போகவே இல்லையே. நீங்க மக்கள் நலன்ல அக்கறை காட்டுறீங்க. இத மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அதே களத்துல போய் நின்று மக்களோடு மக்களா இருந்து பேசினா, ஐயோ அவங்க கொத்தடிமைங்க. நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொத்தடிமை என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்றால் அவர் பதட்டத்தில் பயன்படுத்துகிறார். நான் சொல்லவா, 4-5 தேர்தல்ல ஒரே இயக்கத்துக்காக ஒரே கட்சிக்காக இவங்கெல்லாம் போராடிட்டே இருக்காங்களே, அவங்க கொத்தடிமைகளா? யாரு? தேர்தல் திமுக கூட்டணி கட்சிகள். அந்த கூட்டணி கட்சியில நீட்டு விலக்குக்காக போராடி இருக்காங்களா? அவங்க கொத்தடிமைகளா? 7.5 நடைமுறைப்படுத்தியவர் கொத்தடிமையா? அந்த கூட்டணி கட்சியில கூட்டணிக்கு வாங்கன்னு கூப்பிட்டது யாரு? ரத்தன கம்பள விரிச்சு எது? திரு எடப்பாடி பழனிசாமி தான் இடதுசாரிகளையும் காங்கிரஸையும் விடுதலை சிறுத்தைகளையும் கூப்பிட்டாரு. அவங்க தான் வந்து போராடவே இல்லையே. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரை வந்து காலையில நடைபயணத்துல பார்த்துட்டு சாயந்தரமே மறுபடியும் பார்த்தது யாரு? ஏன் பார்த்தீங்க? நீங்க தான் ஹவுஸ் ஃபுல் போர்டு போட்டீங்களே. இல்ல, வர்றது ஒருத்தரை பார்க்க வரார வேணாம்னா சொல்ல போறாங்க. யாரா மாதிரி தான், அது மாதிரி தான் பார்க்க வர வேண்டியவங்களை திருவாரூருக்கு போகாத நீங்க அரசியல் கட்சிகளை மட்டும் தேமுதிக வராதா அல்லது திரு ஓபிஎஸ் அவர்கள் வரமாட்டாங்க நினைச்சா நீங்க கொத்தடிமையே இல்ல. ஆனா எது வந்தாலும் நாங்கள் கூட்டணி 2024 இல்ல. சரி, அதெல்லாம் விட்டுருங்க சார், இப்ப நடைமுறைக்கு வருவோம் சார். 2024 கூட்டணி எது வந்தாலும் இல்ல. நீங்க அந்த கூட்டணியை இப்ப புதுப்பிச்சிட்டீங்களே, அது என்னது? அதைத்தான் இப்ப சொல்ல வரேன் நானு. இப்ப கோர் பாயிண்ட்க்கு வர்றேன். இப்ப நம்முடைய எப்பயுமே வந்து நம்ம சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு எழும்பூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பரந்தாமன் அவர்கள் சொல்றாரு, நான் ஒரு பாமரனாக கேட்கிறேன்றாரு. சட்டமன்ற உறுப்பினரே பாமரனா கேட்டா அப்ப நான் பரிதாபத்துக்குரியவனாக தமிழ்நாட்டின் மக்களின் சார்பா நான் கேட்கிறேன். எப்பயுமே வந்து நம்ம பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் ரொம்ப கரெக்டா பேசுவாரு. இன்னைக்கு கரெக்டா பேசியிருக்கிறாரு. ஆனா கொஞ்சம் குரலை உயர்த்தி பேசினாரு பாருங்க, பதட்டத்தின் வெளிப்பாடு. நீங்க எதுக்கு இவ்வளவு பதட்ட போறீங்க? சட்டமன்ற உறுப்பினர் பக்குவமா பேசுறாரு. ஒன்று, இப்ப அதிவிரைவு வாக்காளர் திருத்தம் அரசியலமைப்பு சட்டம் 324 சரத்து சொல்லுவதைத்தான் தேர்தல் ஆணையம் பணி செய்கிறது. அப்ப அதுல மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் பிரிவு 21 கீழ் தான் தேர்தல் ஆணையம் இந்த இறந்தவர்கள் அல்லது வீடை காலி பண்ணவங்க அல்லது அரசாங்க பணியில் இருப்பவர்கள், பணி நிமித்தமாக வேறு எதுக்கு போனவங்க, இவர்களுக்கெல்லாம் சில திருத்தங்களை செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த சரத்து. இப்ப
டிநகர் சத்யா அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் போட்ட வழக்கு பின்னணி என்ன? அப்பா 147 வாக்குகளை நான் தோத்துட்டேன், ஆனால் எங்கள் கட்சிக்காரர்கள் அதிமுக காரர்களுடைய பெயர்களை வேண்டுமென்றே நீக்கி இருக்கிறார்கள். அதுதானே? அப்ப அந்த குற்றச்சாட்டுக்கு மத்திய அரசுக்கு மேல பழி போடுவீங்களா? உங்கள் நோக்கம் என்ன? போடுறா கேஸ் இது போடுங்க. ஒண்ணு. கேஸ் போடுறது போட வேண்டியது தானே. கேஸ் போட்டது தான் சொல்றேன். இப்போ உயர்நீதிமன்றத்தில் போட்ட கேஸை தான் சொல்றேன். அப்போ இதுக்கும் மத்திய அரசா சொல்லி தட்டி கழிப்பதற்காக இதுதான் நீங்க காரணத்தை தேடிட்டே இருக்கீங்க. எஸ்ஐஆர் நான் கேக்குறேன். இல்ல நீங்க சொன்னதனால நான் விளக்கம் கொடுத்துறேன். எஸ்ஐஆர்ன்றதை யாருமே எதிர்க்கல. அது செய்ய அமல்படுத்துற முறையை தான் எல்லாரும் விமர்சனம் பண்றாங்க. எஸ்ஐஆர் 20 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டிலும் நடந்துருச்சு, பீகார்லயும் நடந்துருச்சு. இந்த ஒரு மாசம் நோட்டிபிகேஷன்ல 65 லட்சம் பேர் நீக்கினதுக்கு அப்புறம் தான் அங்க போய் பார்த்தா மக்கள் இருக்காங்க, இல்லாத மக்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்கன்றதால கேள்வி. நம்ம எப்பயுமே பீகாரை பத்தி உத்தரப்பிரதேச பத்தி கவலைப்படுவோம். ஆனா தமிழ்நாட்டுல டிநகர்ல நடந்துச்சே அது நமக்கு கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நம்ம எல்லைக்குள்ள வந்துருதுல. டிநகர்ல 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல தமிழ்நாட்டுல எலிஜிபிள் ஓட்டர்ஸ் என்று சொல்லக்கூடிய வாக்காளர்கள் எத்தனை பேர்னா 6,23,00,000. இப்ப 2026 சட்டமன்ற பொது தேர்தலுக்கு 6,39,00,000. இந்த 18 வயது நிரம்பியவர்களை புதிதாக சேர்த்திருக்கிறாங்கல்ல. இவ்வளவும் நடந்ததற்கு பிறகு இறந்தவர்களை நீக்கி இருக்கிறாங்களான்னு கேட்டா இல்லை. மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றார்? எங்க கொருக்குப்பேட்டையில இங்க நடந்தது வாக்காளர்களை, அதிமுக வாக்காளர்களை அரசு ஊழியர்களை வச்சு நீக்கினால் இதுக்கு எஸ்ஐஆர் தப்பு இல்ல. இதத்தான் அவங்க கோரிக்கை வைக்கிறாங்க. திமுக கூட்டணி கட்சிகளும் சிறப்பு வாக்காளர் திருத்தன்ற பேர்ல எஸ்ஐஆர்ன்ற பேர்ல பெரிய அளவுக்கு நீக்குறீங்க, அதை சரி செய்யணும், தவறா நீக்கப்படுதுன்றத அவங்க கோரிக்கையை வைக்கிறாங்க. நீங்க எஸ்ஐஆர் ஆதரிக்கிறீங்களா எதிர்க்கிறீங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி அதிமுக எஸ்ஐஆர் வரவேற்கின்றாங்க, நீங்க ஆதரிக்கிறீங்கன்றீங்க. ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய திமுக அதே தவறை திரும்ப செய்தால் தமிழ்நாட்டில் சரி. அப்ப ஆளுங்கட்சி எஸ்ஐஆர் தவறு செய்ய முடியும். பீகார்ல அப்படிதான் பண்ணிருக்காங்க, மித்த இடத்துல அப்படிதான் பண்ணிருக்காங்கன்றீங்களா? பீகார் ஏன் போறீங்க? நான் பீகார் அமெரிக்கால இருக்கு, இந்தியால தான் இருக்கு. தமிழ்நாட்டிலையும் கொருக்குப்பேட்டை எங்க நடந்தாலும் பேச வேணாம். கொருக்குப்பேட்டையும் பேசணும், பீகார் பட்னாவையும் பேசணும், எங்க நடந்தாலும் பேசணும். பீகார்னா பேசாம இருக்க கூடாது இல்ல? கரெக்ட். இப்போ வாக்காளர் திருத்தத்துக்கும் கொத்தடிமைக்கு என்னங்க சம்பந்தம்? உரிமைகளை காவு கொடுத்துட்டீங்கன்றாரு. 40 எம்பி யாருட்டீங்க இருக்கு? இதுக்கு முன்னாடி 39 எம்பி இருந்துச்சுங்க. யார்கிட்ட இருந்துச்சு? நீங்க டெல்லிக்கு போய் கொத்தடிமையா நீங்க இருந்துகிட்டு தமிழ்நாட்டுல ஜாதி ரீதியாகவும் மதத்தின் ரீதியாகவும் பேசியே ஓட்டுகளை வாங்கிக்கிட்டு எதிர்க்கட்சி கொத்தடிமை ஆயிடுச்சுன்னா ஒரே ஒரு கேள்வி. எப்படி சார் இது? தமிழ்நாட்டுல இப்போ ஒரு ஜெயிச்சுக்கிறீங்க நீங்க. இல்ல ஒரே ஒரு கேள்வி மட்டும் நீங்க பதில் சொல்லிடுங்க. இல்ல இதுக்கும் சேர்த்தே பதில் சொல்லிடுங்க. தமிழ்நாட்டுல ஒரு திட்டம் வருது அப்படின்னா அதை அரசாங்கம் செய்யல அப்படின்னு சொன்னா முதலமைச்சரான திரு ஸ்டாலின் மற்றும் திமுக எம்எல்ஏ கேட்பாங்களா? திரு எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கக்கூடிய அந்த 69 எம்எல்ஏ கிட்ட கேட்பாங்களா? முதலமைச்சர்கிட்ட தானே கேட்பாங்க. அப்போ டெல்லியில் நீட்டு வரல, ஏதோ ஒரு திட்டத்தை பண்ணலைன்னா பிரதமர் மோடி கிட்டே அவரோட கட்சியினுடைய எம்பி கிட்ட தானே கேட்க முடியும். அங்கே பாராளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடியும். நீங்கள் எப்படி இங்கே சட்டமன்றத்தில் எழுப்புறீங்களோ அதே மாதிரி ஏன் 40 எம்பிகள் வச்சிருக்கீங்க? 40 எம்பிகள் குரல் எழுப்புவாங்க, அரசு தானே அதுக்கு செவிமடுக்கணும். இப்போ இங்க நீங்க என்ன கேக்குறீங்க? முதலமைச்சர் ஏன் போலன்னு கேக்குறீங்க இல்லையா? அப்போ ஏன் தமிழ்நாட்டுல வெள்ள வந்தப்போ பிரதமர் வரலன்னு தானே கேள்வி எழுப்புனாங்க. யாரும் போய் ஏன் ராகுல் காந்தி வரலன்னு கேட்கலையே. நீட்டு விளக்குக்காக போய் நீங்க ஐயா டிஆர் பாலு தலைமையில இந்திய நாட்டின் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கிட்ட மனு கொடுத்தீங்கல்ல, பாராளுமன்றத்திலயும் எடுத்து ரைஸ் பண்ணிட்டாங்க. இல்ல அது நடக்கலையே சார். அதுதான் கேக்குறேன். அப்ப நீங்க பாஜக தானே இந்த கேள்வி எழுப்பணும். ஆளுநரை மாத்தணும். கூட்டணி கட்சியான பாஜக தானே இந்த கேள்வி எழுப்பணும். நீங்க ஆளுங்கட்சி எழுப்பணுமா? யாரா இருந்தாலும் நீங்க யார் எம்பியா இருக்காங்களோ அவங்க தான் எழுப்பணும். மட்டும் அதிமுக தேவைப்படுதா உங்களுக்கு? அங்க உங்களுக்கு தான் எம்பியே இல்லையா லோக்சபால? அப்ப இல்லாத கேள்வி எப்படி நீங்க முன் வைக்க முடியும்? ஏன் ராஜ்யசபால இல்லையா? அப்ப எம்எல்ஏ இல்லனா யாத கட்சி எழுப்ப கூடாதா? 40 எம்பியை விட்டுருவீங்க. ஆனா 4 ராஜ்யசபா உறுப்பினர் கேள்வி கேக்குறாங்க. அப்ப உங்களால செய்ய முடியல. அதுதாங்க கேள்வியே திமுகவா அதிமுக எம்பியே இல்லைனாலும் கேள்வி எழுப்பணும்ன்றதா நான் சொல்லக்கூடிய விஷயம். நீங்க என்னன்றீங்க? 40 பேர் இருக்க கேட்கணும்னா அப்ப இங்க யார் எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேக்குறாங்க? இங்க பிரச்சனை என்ன? முதலமைச்சர் தானே கேக்குறாங்க. முதலமைச்சர் தான் கேக்குறாங்க. ஆனா 7.5 10% மாத்துறதுக்கு எம்பி போய் அங்க டெல்லியில கேட்பாங்களா? கோரிக்கை வைக்கறாங்க செய்வாங்க. திரு எடப்பாடி பழனிசாமி டெல்லியை கேட்டுட்டா 7.5 நடைமுறைப்படுத்தினாரு. ஆமா அங்க இங்க அப்ப நீங்க எதுவுமே செய்ய மாட்டீங்க. இல்ல மசோதா எதிர்க்கட்சியையும் கூட்டணி கட்சியும் குறை சொல்லிக்கிட்டு நாங்க திரும்ப 2026 வந்துடுறோம், ஆனா நாங்க எங்கேயும் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னா இது நீங்க என்ன கேக்குறீங்கன்னா 40 எம்பி கேட்க வேண்டியதுங்க. ஏங்க ராஜ்யசபா உறுப்பினர் ஏங்க கேட்க வேண்டியது இல்லன்னு யாரும் சொல்லல. இல்ல இல்ல நீங்க தவறா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. கேட்க வேண்டியது யாரும் சொல்லல. கேட்கணும், அரசு கிட்ட கேட்கணும்ன்றனா
பிரதமர்கிட்ட கேட்கணும், இங்க முதல்வர்கிட்ட கேட்கணும், அங்க Result அரசு என்ன? கிட்ட ஒன்றிய அரசு கேட்கணும், இங்க மாநில அரசு Result கேட்கணும். என்ன? அதுக்கு நீங்க வந்து என்ன கேக்குறீங்கன்னா அங்க எதிர்க்கட்சி கேட்கணும், இப்ப இங்க எடப்பாடி Result பழனிசாமி என்ன? செஞ்சு கொடுக்கணும்னு இல்ல, கேட்பாங்க. result இல்ல என்ன? நான் லெனின்ட்ட அவர்ட்ட கருத்து Result கேட்டு என்னன்னா, வந்தாரு. கூட்டி கழிச்சு 365 நாளும் அதிமுக பாஜக கூட்டணியை மட்டுமே பத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் பேசிக்கொண்டு தமிழ்நாட்டுக்கு வரியை உயர்த்தி உலக வங்கி கடனை வாங்கிக்கிட்டு நன்றி. எப்பொழுது Point taken. பார்த்தாலும் வரேன். நான் வரேன். கொத்தடிமை, அடிமை என்று திரு லெனின், சொன்னால் திரு லெனின். உங்களுக்கு கீழ் இருப்பவர்கள் தான் அடிமை. திரு லெனின். அதிமுக ஒருபோதும் கிடையாது. திரு லெனின், அதாவது திமுக கீழ் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் தான் அடிமைன்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொரு விஷயம், நீங்கள் வந்து 40 பேர் இருக்கீங்களா, நீங்க உரிமையை கேட்க வேண்டியதானே அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. ரெண்டாவது, எஸ்ஐஆர் குறித்து அவர் எதிர்க்கிறாரா ஆதரிக்கிறாரான்னு இன்னும் எனக்கு தெளிவு வரல. ஏன்னா வந்து எதிர்க்கிறதுன்னு அந்த கட்சி, ஆதரிக்கிறதுன்னு அந்த கட்சி சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டிலையும் வந்து அரசு யார் ஆட்சியில் இருக்காங்களோ அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலான்ற சொல்றாரு. உங்களுடைய கருத்து? ரைட்டாக சொல்லிடலாம். திமுக கூட்டணி கட்சிகள் கொத்தடிமைன்றாரு. ஆமாம், கொள்கைகளை கொத்து கொத்தா காக்கிற அந்த இதில் அடி கோடிட்டு நிற்கிறோம். அதனால் நாங்கள் வந்து கொள்கை காப்பாளர்கள் அந்த வகையில் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் நீங்கள் அதிமுக ஏற்றுக்கொண்ட எல்லா கொள்கைகளையும் துறந்து விட்டு புறந்தள்ளி விட்டு, இன்னும் சொல்ல போனால் சாஷ்டாங்கமாக ஒரு மதவெறி அமைப்போடு நீங்கள் உறவு கொண்டு அந்த உறவை புனிதப்படுத்துறீங்கள, அங்கே தான் உங்கள் கொள்கை நீர்த்து போய் அடிமைத்தனத்தோடு இருக்கிறீங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். இதை வந்து கொத்தடிமைன்னு நீங்கள் வேறு மாதிரி வேண்டாம், கொள்கை நிலையிலிருந்து பார்க்குற ஒரு சொல்லாக அதை முதலமைச்சர் பயன்படுத்துகிறார். அந்த கொள்கையை துறந்து விட்ட காரணத்தால் நீங்கள் அவர்கள் கொள்கைக்கு அடிமையாகி விட்டார்கள். அதுதான் அதுக்கு அர்த்தம். நீங்கள் கொத்தடிமைனா கொத்தடிமை அழிக்கப்பட்டு விட்டது சட்ட ரீதியாக. எனவே நீங்கள் அதை தவறாக புரிஞ்சிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ நான் கேட்குறேன், இப்போ தமிழ்நாட்டில் டிஎன்பிசி இருந்துச்சு. அதிமுக ஆட்சி காலத்தில் தான் தமிழ் தெரிந்தால்தான் இங்கே வந்து தமிழ் ஒரு வகுப்பு தமிழில் மதிப்பெண் பெற்று தமிழ் தேர்ச்சி பெற்றால்தான் இங்கே வந்து வேலைவாய்ப்பு பெற முடியும். அதை யார் நீக்கியது? யார் ஆட்சி காலத்தில் அதை புறந்தள்ளீங்க? அதன் மூலம் வடவர்களை இங்கே வரவேற்று நீங்கள் ஒரு உறுதி வேலைவாய்ப்புக்கு உறுதி செஞ்சது யார்? உங்கள் ஆட்சி தானே. இதற்கு பெயர் என்ன கொள்கை? அம்மா வழி கொள்கையா, எம்ஜிஆர் அவர்கள் வழி கொள்கையா, என்ன வழி கொள்கை? விளக்கணும். நான் கேட்குறேன், அந்த எஸ்ஐஆரை பற்றி நிறையா இருக்குது. இன்றைக்கி அதிமுக அதை ஆதரிக்கிறது. நான் கேட்குறேன், சிஏஏவை ஆதரிச்சிங்க, அடுத்த தேர்தலில் என்ன சொன்னீங்க? கூட்டணி தர்மத்திற்காக நாங்கள் பண்ணிட்டோம், மன்னிப்பு கேட்குறோன்னு சிறுபான்மை மக்கள்கிட்ட கேட்டீங்க. வேளாண் திருத்த சட்டம், 3 வேளாண் திருத்த சட்டத்தை வரவேற்றீங்க, நாங்கள் அமல்படுத்துகிறோம், அது விவசாயத்தை வளர்க்கும்னு இதே எடப்பாடி விவசாயி பேசினார். சட்டமன்ற பேச்சு இருக்குது, நண்பர் அக்னி அதை வேண்டாம் எடுத்து பார்க்கலாம், இன்னமும் இருக்குது. அப்படி வந்தவர் இன்றைக்கி ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன்னா அது வந்து போராடி இன்னைக்கு திரும்ப பெறப்பட்டிருக்கு. தமிழ்நாட்டிலும் அது வந்தால் ஆபத்து என்பது உணர்த்தப்பட்டிருக்கிறது. எனவே இன்னைக்கு அதை பற்றி பேச மாட்டேங்கிறீங்க. அப்போ இன்னைக்கு எஸ்ஐஆர் அப்படின்னு சொல்கிறீங்க. எஸ்ஐஆருங்கிறது என்ன? ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். ஸ்பெஷலில் சீக்ரெட் இன்டென்சிவ் ரிவிஷன் அதுதான் இன்னைக்கு வந்திருக்கு. கேட்குறமே, பாஜகவுக்கு பீகாரில் 52,946 பூத் லெவல் பிஎல்ஏ இருக்காங்க, பூத் லெவல் ஏஜென்ட். ஒருத்தர் கூட பங்களாதேஷி ஊடுருவியதாக எலெக்ஷன் கமிஷனில் இன்ன வரலையும் ரிட்டனாக ஒரு கம்ப்ளைண்ட் கூட இல்லைங்க. இங்கே தோழர் அர்ஜுனமூர்த்தி நண்பர் பெரியவர் இங்கே சொல்கிறார். ஏங்க அப்போ வெளிநாட்டு பயத்தை காட்டி ஊடுருவல் என்று சொல்லி வாக்காளர்களில் நீங்கள் ஊடுருவதற்கு, உங்கள் வாக்குகளை மட்டும் அடையாளப்படுத்துவதற்கு, எதிர்க்கட்சிகளுடைய வாக்குகளை, மைனாரிட்டி வாக்குகளை அப்புறப்படுத்துவதற்கான ஒரு சீக்ரெட் பேலட்டை நீங்கள் உருவாக்குறீங்க. அந்த திட்டமிட்ட செயல்தான் இது. ஏன்னா தேர்தல் ஆணையம் இன்றைக்கி தேர்தல் ஆணையமாக இல்லை. தேர்தல் ஆணையத்தோடைய வேலை என்ன? நல்லா சொன்னாரே நம்ம முன்னாள் ஐஏஎஸ். தேர்தல் ஆணையத்தோட வேலை ஒன்று புதிய வாக்காளர்களை சேர்ப்பது, 2வது இறந்து போனவர்களை நீக்குவது, அல்லது வாக்காளர் இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை எடுத்து பரிசீலிப்பது, நீக்குவது. இப்போ நான் கேட்குறேன், தேர்தல் ஆணையத்தோட மிக முக்கியமானது என்ன? ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு, எல்லோருக்கும் ஒரு ஈக்யூ லெவல் ஃபீல்டை கொடுக்கணும். ஆனால் இன்னைக்கு கொடுத்துருக்கா? பண ஆதிக்கம் தேர்தலில் போயிருக்கா? அல்லது வெறுப்பு பிரச்சாரம் பேசக்கூடாது என்பது நம்ம அரசமைப்பு சட்டம், அது தேர்தல் ஆணையத்தினுடைய மிக முக்கியமானது. மதவெறி கருத்துக்கள் பேசக்கூடாதுன்னு பிரதமரே 126 முறை பேசியிருக்கிறாருன்னு பட்டியல் இருக்கே. உள்துறை அமைச்சர் நீங்கள் போய் 4 கார் தாண்டி போய் பார்த்தீங்களே, 7 தீவு தாண்டி போய் உயிர் இருக்கிற மாதிரி பார்த்தீங்களே, அந்த உள்துறை அமைச்சருக்கு மீது 96 வழக்குகள் இருக்கே, 96 குற்றச்சாட்டுகள் இருக்கே, வழக்கல்ல குற்றச்சாட்டுகள் இருக்கே. வரம்பு மீறி வெறுப்பு பிரச்சாரம் பண்ணது, இதெல்லாம் தேர்தல் ஆணையம் என்ன செய்தது? அப்போ கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் போல எதிர்கட்சிகள் சொல்வதை கேட்காது ஆளுங்கட்சிக்காக ஆடும்.
they are dancing for the ruling party, central ruling party, particularly BJP. இதுதான் பிரச்சனை. இது உங்க முதல் சுற்று கருத்தா எடுத்துக்கிறேன். இல்ல ஒண்ணே ஒன்னு முடிச்சறேன். ஒண்ணே ஒன்னு முடிச்சறேன். குறுக்கிட்டீங்க. அப்ப பீகார்ல மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். நான் மீண்டும் உங்ககிட்ட வரேன். அதாவது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் தேர்தல் தனித்தன்மையோடு தலைநிமிர்ந்து நிற்கும் திமுக ஆட்சியா, டெல்லிக்கு வளைந்து கொடுக்கும் அதிமுக ஆட்சியா என்று தீர்மானிக்கும் தேர்தல் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கூறியிருப்பது அப்படின்ற மக்கள்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருந்தோம். 75% பேர் அது சரி என்றும் 18% பேர் அது தவறு என்றும் கருத்தில்லை என்றும் 7% பேர் சொல்லியிருக்கார்கள். கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. திரு பரந்தாமன், உங்களுடைய கருத்து இந்த போலோட சேர்த்திய சொல்லி. இப்போது கடந்த சுற்றுகளில் இவங்க சொன்ன கருத்துகளுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி பொதுமக்களுக்கு வந்து இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிற சப்ஜெக்டில் ஒரு முக்கியமான ஒரு தெளிவை கொடுக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற ஒரு அரசியல் கட்சி தான் தங்களுடைய நிர்வாகிகளுக்கு இதில் இருக்கக்கூடிய ஆபத்தை வந்து விளக்கியிருக்கு. இன்னும் எந்த அரசியல் கட்சியும் அதை முன்னெடுக்கலை. இப்போ கொத்தடிமைகள் அப்படின்னு சொல்லும்போது அரசியல் ரீதியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அக்னீஸ்வரனுக்கு கோபம் வருது, நியாயம்தான். அது ஏன் அதை சொன்னார்ன்றதை நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ மேற்பார்வையாக பார்க்கும்போது பொதுமக்களுக்கு என்ன தெரியும்னா, ஒரு வாக்காளர் பட்டியலை திருத்துறதுல என்ன தப்பு, சரியான வாக்காளர்கள் கொண்டு வரதுதான முயற்சி செய்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. இது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஆண்டுக்கு ஒரு முறை சம்மரி ரிவிஷன் மாதிரி இது கிடையாது. இந்த எஸ்ஐஆர் என்பது இதுவரைக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரல் ரோல் வாக்காளர் பட்டியல் இப்போ ஃப்ரோசன் பண்ணியாச்சு. இப்போ அது 0. நான் போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டேன், எங்கள் வீட்டுக்கு இப்போ இந்த நவம்பர் மாதத்துலேருந்து வரப்போகிறான்னு வச்சுக்கோங்க. அவங்ககிட்ட நான் எந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொடுக்கல, நான் எந்த விதமான எனுமரேஷன் எதுவுமே பண்ணலை, நான் அமைதியாக உட்காந்துட்டா எனக்கு ஓட்டு கிடையாது, போயிடும். ஆனால் இந்த காலம் இவ்வளோ காலம் அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா, ஏற்கனவே இருக்கிற வாக்காளர் பட்டியல் இருந்துக்கிட்டு இருக்கோம், அதில் கரெக்ஷன்ஸு, டெலிஷன்ஸு, இன்க்ளூஷன்ஸு, ஷிஃப்ட் அப்படிங்கிறத மட்டும்தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் இன்னைக்கு பண்ணியிருந்தோம். இன்னைக்கு அப்படி இன்னைக்கு வந்து இது ஒரு ஆபத்து இதில் இருக்குது. நான் இவங்க சொல்கிறாங்களே, அக்னி சார் சொல்லும்போது, அர்ஜுனமூர்த்தி சார் சொல்லும்போது இது ஒரு கிராஸ் வெரிஃபிகேஷன் தான் சொன்னார் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். இது கிராஸ் வெரிஃபிகேஷனில் இட்ஸ் எ ரீடு. நீங்கள் முதல்ல ஆரம்பிக்கிறோம், ஃப்ரெஷ் எலக்ட்ரல் லிஸ்ட்டை நம்ம ரெடி பண்றோம். இன்னைக்கு முதலமைச்சர் பேசுறது எஸ், இதுல வந்து இப்போ வந்து 26 வந்து மாநிலத்தை பாதுகாப்பதற்கான ஒரு தேர்தல் அப்படிங்கறது நினைக்கிறார் இல்லையா. இப்ப மக்கள் கூட சொல்லியிருக்காங்க 75% பேர் வந்து தனித்தன்மையோடு தலைநிமிர்ந்து நிற்கும் ஆட்சி திமுக ஆட்சிக்கு தான் அப்படின்னு சொல்லி சரின்னு அவர் முதலமைச்சர் கருத்தை ஆமோதிச்சிருக்காங்கல்ல. அப்போ ஒரு பரவலா இது ஒரு என்ன இருக்கா, இது ஒரு பாராளுமன்ற தேர்தல் போல பார்க்கப்படுதா தமிழ்நாட்டினோட? இல்ல சார், இப்போ டெல்லி பிற மாநிலங்களை மாதிரி தமிழ்நாட்டை நாம வந்து பார்க்க முடியாது சார். தமிழ்நாடு வந்து என்னைக்குமே தனித்துவமான மக்கள், அரசியல் புரிதல், அவங்களுக்கு வந்து அந்த பகுத்தறிவுங்கிற ஒரு சொற்றொடே வந்து சாமர மக்கள் கூட பயன்படுத்துகிற ஒரே மாநிலம் தமிழ்நாடு. அதனால தான் ஃபோர்காஸ்ட் பண்ணி எதையும் நம்ம சிந்திக்கிறோம். முதல்ல வந்து ரிசர்வேஷனுக்காக வந்து சட்டத்தை திருத்த வச்சதும் தமிழ்நாடு தான். லேட்டஸ்ட்டாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா ஒன்றிய அரசு மாநிலங்களுக்கு எதிராக கொண்டு வரக்கூடிய சட்டங்களுக்கு முதல் போராடக்கூடிய மாநிலமும் தமிழ்நாடு தான் இருக்குது. இப்போது இன்றைக்கி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் எப்படி நினைக்கிறாங்கன்னா, ஒன்றியத்தில் ஆளுகிற பாஜக அரசாங்கம் தமிழ்நாட்டை வஞ்சிக்குது, தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வை ஒழுங்காக தரமாட்டேங்குது, தமிழ்நாட்டில் மொழி உரிமைகளில் கை வைக்குது, தமிழ்நாட்டினுடைய கல்வி உரிமைகளில் கை வைக்குது, தமிழ்நாட்டினுடைய மாநில உரிமைகளில் கை வைக்குது அப்படிங்கிற விஷயத்தை பாமரரும் புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால தான் இப்போது அக்னிக்கு வந்து கோவம் வந்தது இல்லையா, கொத்தடிமைகள் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இந்த தலைப்பில் 2 ஃபோல்டு. ஒன்று எஸ்ஐஆர் சம்மந்தப்பட்ட விஷயம், ரைட். இன்னொன்று வந்து பொலிட்டிக்கலாக முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட். நீங்கள் பொலிட்டிக்கலாக முதலமைச்சர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக நீங்கள் எதிர்வினை ஆட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது வரைக்கும் எஸ்ஐஆர் பற்றின இவங்களுடைய கருத்தை இவங்க சொல்லவே மாட்டாங்க. அதனால தான் எங்கள் தலைவர் சொல்கிறாரு ஏடிஎம்கே கொத்தடிமையாக இருக்குது. இல்லை, ஏடிஎம்கே ஜெயக்குமார் அவர்கள் முன்னாள் அமைச்சர் வந்து வரவேற்றார், நாங்கள் ஆமோதிக்கிறோன்ட்டார். அதான் சொல்ல வரேன். அப்போ கொத்தடிமை தானே இது. நீங்கள் ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வரக்கூடிய ஒரு செயல்பாட்டில் இருக்கக்கூடிய நீங்கள் அப்படியே ஏற்றுக்கிறது தப்புன்னு சொல்ல வரல, ஏற்றுக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. இருக்கிற தவறுகளை குறைஞ்சபட்சம் சுட்டி காட்டுறது கூட வரமாட்டாங்களே. 2 விஷயம் சார். 2002 அதுக்கப்புறம் உள்ள பிறந்தவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டியை கண்டிப்பாக கொடுக்கணும்னு சொல்கிறாங்களே, அது எப்படி? இது எதுக்காக? இது என்ன சம்மரி ரிவிஷனா?
இதுனா கிராஸ் வெரிஃபிகேஷனா? இவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு புது லிஸ்ட்டை உருவாக்குறாங்க. நம்ம எலெக்ஷனை இன்னும் ஒரு 4 மாதம் 5 மாதம் வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த காலகட்டத்தில் நீங்கள் புது வாக்காளர் பட்டியலை உருவாக்கும் போது வேகமாக நடக்கும். அப்போ பீகாரில் எப்படி 65 லட்சம் வாக்காளர்களை வந்து இவங்க வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இவங்க பண்ணுவாங்க. இப்போ நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஓட்டர் லிஸ்ட் இதுக்காக நான் எஸ்ஐஆர் கொண்டு வரேன், இந்தியா முழுவதும் அமல்படுத்துங்களேன், ஏன் பண்ண மாட்டீங்க? தேர்தல் மாநிலம் மட்டும் ஏன் நீங்கள் கை வைக்கிறீங்க? அப்போ என்னன்னா அதுவும் தேர்தல் நடப்பது எல்லாமே இப்போ வந்து பிஜேபி இல்லாத மாநிலங்கள் தான். ஸோ இப்போ வந்து இவங்களுக்கு வந்து சார் ஜனநாயகத்தில் வந்து அசாம் பிஜேபி ஆட்சி தான் நடக்குது சார். பிஜேபி ஆட்சி நடக்குது, எஸ்ஐஆர் கிடையாது. எஸ்ஐஆர் இன்னும் அவங்க வந்து இந்த நோட்டிஃபிகேஷனை கொடுக்கல, அதை தனியாக கொடுக்குறாங்க. சரி, நீங்கள் வந்து ஜனநாயகத்தில் வந்து வாக்காளர்கள்ன்றது மிகப்பெரிய ஒரு பவர். இந்த வாக்காளர்களுடைய உரிமையே நம்ம வந்து பறிக்கும்போது, அந்த ஓட்டிங் பர்சன்டேஜை நம்ம குறைக்கும் போது, அப்போ என்ன ஆகுனா, சார் கூட சொன்னார் இது ரீஜனல் பார்ட்டிக்கு தானே இருந்தார், அப்போ நேஷனல் பார்ட்டி ஓட்டு வாங்காம ஜெயிக்குமா? அப்போ என்னன்னா நேஷனல் பார்ட்டி ரீஜனல் பார்ட்டி மேலே சவாரி செய்ய போகுது. அப்போ ரீஜனல் பார்ட்டி, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரீஜனல் பார்ட்டி இவங்களுக்கு அலையன்ஸ் பார்ட்டி. அந்த அலையன்ஸ் பார்ட்டி குறைஞ்சபட்சம் இதை பற்றி கூட ஒரு கருத்து சொல்லாத போது இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு ரீஜனல் பார்ட்டி தான் வேணும் சார். வெரி சிம்பிள் சார். இவங்க வந்து பதற்றமாக இருக்குன்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், எங்களுக்கு பதற்றம் இருக்குது சார். இந்த நாட்டின் மீது அக்கறை இருக்கிறதுனால எங்களுக்கு பதற்றம் இருக்குது சார். நீங்கள் குறுக்கு வழியில் வந்து நீங்கள் எஸ்ஐஆருங்கிற ஒரு நல்ல ஒரு திட்டத்தை நாங்கள் கொண்டு வரோன்னு சொல்லி நீங்கள் லட்சக்கணக்கான வாக்காளர்களை வந்து நீங்கள் நீக்கிடுவீங்கன்ற ஒரு பதற்றம் இருக்குது சார். இந்த தமிழ்நாட்டினுடைய ஜனநாயக உரிமையை நீங்கள் வந்து பறிப்பீங்கன்ற ஒரு பதற்றம் இருக்குது சார். எங்களுக்கு அந்த பதற்றம் இருக்கிறது வந்து மனித இயல்பு. பதற்றமே இல்லாமல் ஜடமாரி சில அரசியல் தலைவர் இருக்கும்போது அப்போ இவங்கெல்லாம் பதற்றம் பற்றி பேசலாமா, கொத்தடிமையை பற்றி பேசலாமா? அப்படிதான் எங்கள் தலைவர் சொல்லுவார், ஜடமாரி இருக்காதீங்க, கொத்தடிமையாக இருக்காதீங்க, என்ன ரியாக்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னைக்கு கூட எங்கள் கட்சிக்காரங்களுக்கு என்ன சொன்னார் தலைவர், நீங்கள் அமைதியாக அப்படியே ஒரு தேக்கமாக இருந்துட்டீங்களா அது தேக்க நிலை, நீங்கள் செயல்பட்டாதான் அது இயக்கம். அதுதான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் செயல்படுங்கன்னு தான் சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் நீங்கள் ஒன்றும் திமுகவுக்கு வந்து நீங்கள் வந்து வக்காலத்து வாங்கன்னு சொல்ல வரல. அதாவது கொஞ்சம் நஞ்சம் திராவிடம் சொல்லி பேர் வச்சுட்டு இருந்தா ஏடிஎம்கே கூட இன்னைக்கு எல்லாத்தையும் மறந்து கொண்டு போய் கொத்தடிமையாக வச்சிருக்கிறதுக்கு அரசியல் ஸ்டேட்மெண்ட்டே இல்லை. இட்ஸ் எ சயின்டிஃபிக் ப்ரூவன் ஸ்டேட்மெண்ட் இது தலைவர் சொன்னது. இதில் என்ன இவங்களுக்கு ஒரு ஆட்சேபம் இருக்க முடியும்? அக்னி என்ன காரணத்திற்காக அந்த வார்த்தையை பிரயோகப்படுத்தினோம் இல்லை அப்படின்றது ஒரு விளக்கி சொல்லியிருக்காரு. இந்த காரணத்தினால தான் இந்த மாதிரியான கடுமையான விமர்சனத்தை அதிமுக மேலே வைக்க வேண்டியிருக்கு. மாநில உரிமை சார்ந்த பிரச்சனைகள், மக்களுடைய உரிமைகளில் வந்து வலுவாக வந்து குரல் கொடுக்காம ஒன்றிய அரசு சொல்லக்கூடியதை அப்படியே வந்து ஏற்றுக்கொண்டு போகிறதுனால தான் அந்த நாங்கள் விமர்சனத்தை வைக்கிறோம் அப்படின்றார். வாக்காளர் திருத்தத்தில் ஈடுபடக்கூடியவர்கள் யார்? தேர்தல் ஆணையத்துக்குன்னு 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்தாலும் தேர்தல் ஆணையத்துக்குன்னு எங்கேயாவது ஒரு அலுவலகம் இருக்கா? தேர்தல் நடக்கும்போது வருவாய்த்துறையிலிருந்து கொஞ்சம், புள்ளியியல் துறையிலிருந்து கொஞ்சம், அப்படி எல்லா துறைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து காவல்துறையிலிருந்து பாதுகாப்புக்கு நம்ம வச்சுக்கிட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். அப்போ தமிழ்நாட்டில் இந்த திருத்தத்தை செய்ய வேண்டிய அரசியல் கட்சி எது அப்படின்னா ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தான். அதோட சேர்ந்து ஒரு சின்ன குறுக்கீடு நேரத்தில் எல்லாமே சட்டமன்ற உறுப்பினர் பேசும்போதெல்லாம் அவர் பேசுறாரு, ஆனா நாங்க பேசும்போது மட்டும் குறுக்கீடு குற்றச்சாட்டு மேல பேசுகிற போது மீண்டும் ஒரு கேள்வி டிநகர் சத்யாவுடைய வழக்கு பத்தி ஒரு சொன்னார். டிநகர் சத்யா வந்து ஒரு வழக்கு போட்டிருக்காரு உயர்நீதிமன்றத்தில். ஏன்னா வந்து நிறைய பேர் டெலீட் பண்ணிட்டாங்க, நான் 200க்கும் குறைந்த வாக்கு வித்தியாசம் நான் தோல்வி விட்டுறேன், அதுக்கு காரணம் மாஸ் டெலிஷன் கோர்ட்டுக்கு போனார். கோர்ட் என்ன சொல்லிச்சு, இப்போ தான் ரிவிஷன் பண்ண போகிறாங்களே, எஸ்ஐஆர்லாம் வருது, நீங்கள் பண்ணிக்கிட்டேன். இப்போ சார் என்ன பேசுகிறாருன்னா, இதை பண்ணக்கூடியவங்க வந்து மாநில நிர்வாகிகள், அரசாங்க நிர்வாகிகள். 2021 தேர்தல் நடத்தும்போது யார் இருந்தா? நீங்கள் தானே இருந்தீங்க. அப்போ டிநகர் சத்யா ஏன் கோர்ட்டுக்கு போனார்? என்னன்னா இவங்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது வந்து இப்ப மாநில அரசு இவங்களுடைய ஆட்களை வச்சு தானே அதை சரி பார்க்க போறாங்க. எங்க ஆளு இல்ல சார், கவர்மெண்ட் சார். சார் மென்மேகம் கவர்மெண்ட் will be there. அப்படிதான் either the ADMK government or DMK government. அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கேன். வேற எதுக்கு பயம் உங்களுக்குன்றேன்? பீகார்ல நடந்ததெல்லாம் பார்த்ததுனால தான் பயம். அது பீகார்ல நடந்த விஷயங்களை பார்த்ததுனால தான் நாடு முழுக்க எதிர்க்கட்சிகள் வந்து ரேஷன் அட்டையில மட்டும் இப்ப எல்லாத்துக்கும் அங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இங்கே நம்ம கொடுக்கலாமா? ரேஷன் அட்டை வந்து ஒரு ப்ரூஃபே கிடையாது எஸ்ஐஆர்ல. எப்படி ரேஷன் அட்டை வந்து எஸ்ஐஆர்ல ப்ரூஃபே கிடையாது. சேக்கல ஆதாரே போராடி உச்சநீதிமன்றம் சொல்லிருக்கு. ரேஷன் அட்டையை நாம கொடுக்கலாம், பொருட்கள் கொடுக்கலாம். வாக்குக்கு வந்து ரேஷன் அட்டையை பயன்படுத்த முடியாது. உச்சநீதிமன்றத்துல தான் சொல்லணும். நீங்க இல்ல ஏன் பொருட்கள் கொடுக்கலாம்னு இங்க மாநில அரசு அனுமதிச்சுன்னு கேக்குறேன். இங்க ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, ஒன் நேஷன் நீங்க ஆதரிச்ச ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்க, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ரைட். ஏன்னா அதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அதிக பங்கு
மத்திய அரசுலயும் கொஞ்சம் பங்கு இருக்குன்றதுனால தானே. ஓ, மாநில அரசு கொடுக்கறதுல மத்திய அரசோட பங்கு அதிகமா இருக்குன்றீங்களா? செறிவூட்டப்பட்டதெல்லாம் வந்து யார் பாக்குறது? ஈரப்பதத்தை ஏன் கேக்குறீங்க மத்திய அரசுட்ட? சரி, அவங்க அப்ரூவ் பண்றாங்க, வேலை செய்யக்கூடியவங்க மாநில அரசு, மத்திய அரசுட்ட நம்ம கேட்போம், மத்திய அரசு கொடுக்குதோ இல்லையோ விட்டுருவோம். ஆனா அதிமுகவை குறை சொல்லிட்டே இருப்போம்னா இது உங்கள் பயத்தின் வெளிப்பாடா இல்லையா? ஒரே ஒரு கேள்வி கேக்குறேன், மத்திய அரசு கொடுக்குதுன்னு சொல்றீங்க இல்லையா? மத்திய அரசு இங்க இருந்து போற நிதியில தானே வந்து டிவால்வ் பண்ணி கொடுக்குறாங்க. 34% கொடுத்துருக்கிறது வந்து ஒன்றிய அரசு மத்திய அரசு வெளியில எங்க இருந்து எடுத்துட்டு அவங்க என்ன நெல்ல தனியா விளைவிக்கிறாங்களா? மத்திய அரசு எங்கனா நாத்து நட்டு களை பறிச்சு அறுவடை செய்யறாரா மத்திய அரசு? இன்னைக்கு தலைப்புக்கு வந்துரும். அறுவடை செஞ்சு பண்ணுனா திருவாரூருக்கு இவங்க போக மாட்டாங்க. ஏங்க மத்திய அரசு போறாரு, டெப்டி சீஃப் மினிஸ்டர் போறாருங்க, டெப்டி சீஃப் மினிஸ்டர் போய் எல்லாம் பேசிட்டாரு. அங்க போல கரூருக்கு போக தெரிஞ்சவருக்கு திருவாரூருக்கு பாத தெரியாதா? நான் தான் கேக்குறேன். ஒருவேளை விமானம் இல்லையோ, ஒருவேளை நீங்க டெல்டா காரனால நம்ம ஊர் தானுங்க, இதுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல சார். பதில் சொல்ல வேண்டாம். அண்ணா சொன்ன மாதிரி இன்னைக்கு கூட்டணி பிரச்சனை அடுத்து வந்துறேன். இப்ப நம்மளுடைய சார் கேட்டார், கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய அண்ணா லெலின் அண்ணன் கேட்டார். என்ன கேட்டாருன்னா, ஏங்க வடவர்களை இங்க கொண்டு வந்தீங்க, முடிச்சிரு சார், குறுக்கீடு அதிகம் சார், வடவர்களை வந்து கொண்டு வர்றீங்களே அப்படின்னு கேட்டாங்க. வடவர்களை கொண்டு வந்ததை நீங்க மாத்திட்டீங்க, அது மகிழ்ச்சி, அது தடுக்கப்பட வேண்டியது. அதிமுக அந்த இதை செஞ்சிருக்க கூடாது. ஆனால் நீங்க லூலுமால் கொண்டு வந்தீங்களே தமிழ்நாட்டில், எப்படி சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு வேண்டாம் என்று சொல்லி இன்னைக்கு வணிகர்களை எல்லாம் நேர பன்னாட்டு சந்தையில ஓபன் பண்ணி விட்டீங்களே, அது எப்படி? ஆகவே இந்த அரசு முரணாக பேசுகிறது. கூட்டி கழிச்சு கேள்வி பேச வேண்டாம் தம்பி அக்னி, அவர் கேரளா சுத்தி கேள்வி கேட்டா நெறியாளர் கேள்வி கேட்கிற அக்னி ஒரு கரெக்ஷன். நடத்தப்படுறது வந்து தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பதட்டத்தில் பேசியிருக்கிறார். மாநில உரிமையில் பாதுகாக்கப்பட வேண்டும். அதே நேரத்துல எஸ்ஐஆர்ல ஈடுபடக்கூடிய வருவாய்த்துறை ஊழியர்கள் நிறைய பண்றாங்கல்ல, அவங்க என்ன பண்ணணும்னா பீகார்ல இருந்தும் உத்தரப்பிரதேசத்துல இருந்தும் இங்க வந்திருக்காங்களே, அந்த புலம்பெயர்ந்த தொழிலாளர்களை அங்க நீக்கிட்டாங்களா என்று நாம் கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுவது மாநில அரசினுடைய கொள்கை என்பதை முதலமைச்சர் சொல்றாரா? சொல்லிருக்கமே, அதுதான் சொல்லுவீங்க. திமுக அதை நடைமுறைப்படுத்துங்க. சிக்கலே அங்கதான் இருக்கு. திமுக அங்கதான் இருக்கு. 5 எம்பிஸ் போய் 5 எம்பிஸ் போய் டிஎம்கே எம்பிஸ் போய் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவில் கொடுத்த ரெப்ரசன்டேஷன்ல ஆதார சேர்த்துக்கிறது ஒரு அதே சமயத்துல அங்க வந்து பிற மாநிலங்களை டெலீட் பண்ணிட்டாங்களான்றதை என்ஷூர் பண்ணிட்டு தான் இங்க இன்க்ளூட் பண்றது அங்க ரெப்ரசன்டேஷன் டூப்ளிகேஷன் கூடாதுன்றது ஒரு ரெப்ரசன்டேஷன் டிஆர் பாலு தலைமையில கொடுத்தது திரு அர்ஜுனமூர்த்தி செயல்படுத்த போறது நாங்க தான். நீங்க வெறும் கை கட்டி வேடிக்கை பாருங்க. அதுல அதிமுக பிரச்சாரப்பட நீக்கி விட்டுருங்க. அப்ப நீங்க கை கட்டி சந்தோஷமா 2006 ஜெயிச்சிட்டோம் அப்படி நீங்க நினைச்சுக்கங்க. கேட்டா துணை முதலமைச்சர் கொஞ்சம் ஒத்துலீங்க, போக மாட்டாருன்னா கொஞ்சம் ஒத்துலீங்க. இந்த நாட்டில் ஒத்துலீங்க. இப்போ இதில் ஒரு கஸ்பான ஒரு ஆக்டிவிட்டி தான் இப்போ எல்லாரும் பேச போயிட்டாங்க. அதான் என்னென்னா, எஸ்ஐஆர் ஒரு சைடில் நிர்வாகத்தை சரி பண்ணுறதுக்காண்டியும் வாக்காளர்களை கணக்கு பண்ணி கரெக்ட் பண்ணுறதுக்காண்டியும் வர்றது, அது தனி கதை. அதில் நிச்சயம் நாள் கடுதல் இருக்கும். அதை அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் பிராகட்டியில் அதை முடிவு பண்ணிக்குவாங்க, அது ஒரு கதை. இதனால தமிழனுக்கும் தமிழ் சார்ந்த மக்களுக்கும் கெடுதல் வருங்கிறத என்னால் ஏற்றுக்க முடியலை. ஏன்னா தொடர்ந்து அவங்க முதலமைச்சர் வந்து இது ஏதோ ஒரு பெரிய தவறு மாதிரியும், இதனால் தமிழகம் வந்து ரொம்ப கஷ்டப்பட போகிறது மாதிரியும் ஒரு எண்ணத்தில் அந்த உணர்வில் அவங்க பேசுகிறாங்க. நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இப்போ எல்லாமேங்க சரி பண்ணுறதுங்கிறது இப்போ ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை நோக்கி நம்ம நாடு போயிட்டுருக்கும்போது இது சார்ந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைகள்லாம் நிறையா இருக்கும். இதில் வந்து முக்கியமாக இன்றைக்கி வாக்காளர்களோட அவங்களோட வாக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவங்களோட வாழ்க்கையில் ஒரு சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு வாக்குங்கிறது ரொம்ப முக்கியம். அதை சரி பார்த்துக்கக்கூடிய ஒரு அமைப்பை இவ்வளோ பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி 1600 பூத்துக்கு மேலே போட்டு ஒவ்வொரு பூத்துக்குமே பிஎல்ஓலாம் கொண்டாந்து அது முழு வீச்சில் ஒரு அரசாங்கத்தோட பணத்தை செலவு பண்ணி மக்களோட
வாக்கோட பிரதிநிதித்துவத்தை பாதுகாக்கிறதுக்கு செய்யக்கூடிய முயற்சியில் ஏன் அரசாங்கம் வந்து எகெயின்ஸ்டாக இருக்குது? எனக்கு அது புரியவே இல்லை. ஏன்னா இந்த அரசாங்கத்தை வரவேற்கணும். ஏன் வரவேற்கணும்னு செய்த இல்லை அது ஏன் வரவேற்கணும்னு சொல்லிட்டேன்னா, நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் ட்ரை பண்ணதில் சென்னையில் வந்து 48 லட்சம் வாக்காளர் 2024, அதில் 3லேருந்து 4 லட்சம் வாக்காளர்கள் இலக்கு வச்சுருக்காங்க. இப்போ அரசாங்கமே அதில் ஏதோ முன்ன பின்ன இருக்குன்னு இலக்கு வச்சுருக்காங்க. கோயம்புத்தூருக்கு 32 லட்சத்தில் 2 லட்சம் பேர் வச்சுருக்காங்க. மதுரைக்கு 28 லட்சத்துக்கு 1.5 lakhs வச்சுருக்காங்க. சேலம் 30 லட்சத்துக்கு 1.8 lakhs. திருச்சி வந்து 25 லட்சத்துக்கு 1.2 lakhs. ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 10%க்கு குறையாமல் 10லேருந்து 15% குறையாத ஒரு டிஸ்கிரிபன்சி இருக்குன்னு சொல்லும்போது அந்த டிஸ்கிரிபன்சியை இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய நிர்பந்தம் ஈவன் திமுகவுக்கு இருக்குது. ஏன் இருக்குன்னா ஏன் இருக்குன்னா இப்போ வந்து புது வாக்காளர்கள் நியூ ஜென் வந்திருக்காங்கல்ல, அவங்களோட ஓட்டு ரொம்ப முக்கியம். இப்போ என்ன இவங்க ஏன் பதட்டப்படுறாங்கன்னா, அதில் புது வாக்காளர்கள் ஓட்டு வரும்போது ஏதாச்சும் சினிமா நடிகர்களுக்கு வந்து அதுக்கு போயிருமோங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால தான் இதோட முழு எதிர்ப்பு இருக்கு. இதுல முழு எதிர்ப்பு அதனால தான் எந்த சினிமா நடிகருக்கு போறதே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை வருதுன்னு எனக்கு தெரியல. எவ்வளவு பாலச்சந்திரன் போகுதுன்னு தெரியுது. பாலச்சந்திரன், அதாவது வந்து ஒரு ரிவிஷன் பண்றது நல்லது தானே. டிஸ்கிரிபன்சிஸ், இம்பர்சனேஷன், டூப்ளிகேஷன்லாம் நீக்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் அரசு தான் செய்ய போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்றாங்க. ரெண்டாவது, இது வந்து ஒரு மக்களுக்கான வாக்காளர் உரிமையை வந்து பறிப்பதற்கான முயற்சி இல்லை அப்படின்னு சொல்லியும் தொடர்ந்து ஒரு உறுதி கொடுத்துட்டே இருக்காங்க இல்லையா? பீகாரில் என்ன நடந்துச்சுங்கிறத பார்த்து தானே எல்லாருக்கும் பயம் வருது. பீகாரில் வந்து வெளியூருக்கு போயிட்டாங்க. ஹிந்து பத்திரிகையிலேருந்து செய்தி வந்தது. வெளியூருக்கு போயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு 50 லட்சமோ 60 லட்சமோ அவங்க வந்து டெலீட் பண்ணாங்கல்ல. அதில் பெரும்பான்மை பெர்சன்டேஜ் வந்து பெண்கள். இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், பீகாராக இருக்கட்டும் தமிழ்நாடாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து ஆண்கள் வெளி மாநிலங்களுக்கு வந்து பொதுவாக மெஜாரிட்டி ஆண்கள் வேலைக்கு போவாங்க. பெண்கள் அந்தந்த ஊரில் இருப்பாங்க, அவங்க சம்பாதிச்சு இங்கே அனுப்புவாங்க. இதான் இந்தியா பூரா உள்ள நடைமுறை. அதுபடி பெண்கள் இவ்வளோ தூரத்துக்கு நீங்கள் டெலிட் பண்ணிங்கன்னா அதுக்கு பதில் இல்லை. இப்போது எஸ்ஐஆர், நான் மறுபடியும் சொல்கிறேன், எஸ்ஐஆர் தப்பு இல்லை. எஸ்ஐஆர் தவறாக பண்ணுறாங்கல்ல, திட்டம் போட்டு பண்ணுறாங்கல்ல. இது திட்டம் போட்டு பண்ணுறாங்கன்னு உறுதியாக சொல்ல முடியுது. இந்த தேர்தல் ஆணையத்து மேலே எனக்கு எந்த நம்பிக்கையுமே கிடையாது. அது ஒரு சப் ஆஃபீஸ் மாதிரி வேலை பார்க்குறாங்கிறதுக்கு எத்தனையோ ஆதாரங்கள் இருக்குது. ஒரு பேட்டி கொடுத்தாரு தலைமை தேர்தல் ஆணையர். ஒரு கேள்வி கேட்கப்படுது, என்ன சொல்லணும், பதில் சொல்லணும் இல்லையா? பாஸ் அப்படிங்கிறார், அவ்வளோதான், அடுத்த கேள்வி. அதாவது கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதே மாதிரி இப்போ 2 விஷயங்கள் வந்து திரு அக்னீஸ்வரன் சொன்னார், திரு அர்ஜுனமூர்த்தி சொன்னார். இதெல்லாம் பண்ணுறது வந்து இவங்களுடைய ஆட்கள் தானே, தேர்தல் அதிகாரிகள் தானேன்னு சொல்லி கேட்டார். இதில் வந்து திரு ராகுல் காந்தி வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார், ஓட் சோர் அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணார். அந்த கம்ப்ளைண்ட் பண்ணும்போது தேர்தல் ஆணையம் வந்து சொல்லிச்சு, நீங்கள் ஒரு அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு. இந்த அஃபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு அவருக்கு கடிதம் எழுதுனது யார்? கர்நாடக மாநிலத்தில் வேலை பார்க்குற ஒரு IAS அதிகாரி. அவர் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸராக இருக்கார். அப்போ அவர் யார் சொல்ல கேட்குறாரு? அவர் என்ன, கர்நாடகத்தை ஆள்றது காங்கிரஸ் ஆட்சி, அதனால் காங்கிரஸ் தலைவருக்கு அப்படி இது கொடுக்க மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல முடியுமா? தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவுப்படி தான் நடக்க முடியும், நம்பர் 1. அதனால் தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் அந்த நேரத்தில் எல்லாருமே வேலை பார்க்குறாங்க. தேர்தல் ஆணையம் என்ன கட்டளைகள் இடுகின்றனவோ அந்த கட்டளையை நிறைவேற்றுவது தான் இவருடைய கடமை. இன்னொன்று, திரு அக்னீஸ்வரன் வந்து சொன்னார், உணர்ச்சி வசப்பட்டால் பதட்டப்பட்டால் அது காரணம், உணர்ச்சி வசப்பட்டால் உரத்த குரலில் பேசினா அது காரணம் பதட்டப்படுறாங்க அப்படின்னு. இல்லை, ஆதங்கத்தினால் அக்கறையினால் கூட உரத்த குரலில் பேச முடியும். அதை வைத்து தவறான கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டாம். இன்னொன்று சொன்னார், 40 MP இருக்காங்களே என்ன செய்கிறாங்க? இந்த கேள்வி அடிக்கடி எழுப்பப்படுது. அப்போ நான் கேட்குறேன், இங்கே ADMKக்கு 60க்கு மேலே MLA இருக்காங்களே, என்ன செய்கிறீங்க? அப்படியே அரசாங்கத்தை ஒன்றும் கவலைப்படாமல் நீங்கள் நினச்சாலும் பண்ண வேண்டியதானே? பண்ண முடியாது இல்லையா? மெஜாரிட்டி படி தான் நடக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்ய முடியும்? இதில் சட்டமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியும், பொதுமன்றத்தில் கேள்வி எழுப்ப முடியும். அதை இவர் பண்ணிக்கிட்டு இருக்கார். இதுதான் ஜனநாயகம். இது மாதிரி தான் DMK என்ன பண்ண முடியும்? இந்த 40 திமுக கூட்டணியில் உள்ள 40 MPக்கள் என்ன செய்ய முடியும்? தமிழ்நாட்டு நலன் இல்லைன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்களோ அதை பற்றி நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்ப முடியும். குரல் எழுப்பாமல் இருக்காங்களா? திரு அக்னீஸ்வரன் சொன்னார், இவரே வந்து பார்த்தாங்களே நீட்டை பற்றி, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டார். இத்தனை MP போய் பார்த்தாங்களே TR பாலு தலைமையில், என்னாச்சு அப்படின்னு கேட்டார். திரு அக்னீஸ்வரன் அவர்களே, அந்த கேள்வியை உங்கள்கிட்டையும் BJPட்டையும் நான் கேட்கணும். என்னாச்சு? அவர் வந்து உள்துறை அமைச்சர் என்ன பண்ணார்? நீட்டை பற்றி ஏதாவது செஞ்சாரா? அதனால் ஒரு வாத திறமையினால் உண்மைகளை வேறுபடுத்தி கூறுவது என்பது அது பாசிபிளாக இருக்கலாம், ஆனால் அது வந்து சரியில்லை. உண்மையை சொல்கிறதுனா என்ன? இன்றைக்கி நடக்கிறது வந்து ஒரு கொள்கைன்னு சொல்லி வந்தால், இந்த கூட்டணி DMKவுடைய கூட்டணியில் உள்ள எல்லோரும் அடிப்படை கொள்கைகளில் வேறுபாடு இல்லாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அதிமுக வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, தேர்தல் கூட்டணி வேறு,
கொள்கை கூட்டணி வேறு, வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேர்தலுக்காக பண்ணுற கூட்டணி அப்படின்னு சொன்னால், தேர்தலுக்காக நீங்கள் தப்பான ஆள் கூட கூட்டணி சேர்ந்து தப்பான ஆளை பதவி கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நாங்கள் என்ன பண்ணுறது, நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? அதனால வந்து எந்த கூட்டணி எந்த வகையில் செயல்படுகிறதுங்கிறத வச்சு பார்த்தான் மக்கள் வந்து முடிவெடுப்பாங்க. நன்றி பாலச்சந்திரன். ஆல்ரெடி வந்து மசோதாக்களுக்கு வந்து ஒப்புதல் கிடைக்கிறதுக்கே உச்சநீதிமன்றம் போய் ஆர்டர் வாங்கிட்டு வந்து தான் ஒப்புதல் கிடைக்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, தேர்தல் ஆணையம் தெரியாமலோ தெரிந்தோ எப்படி ஆயிரக்கணக்கில் வந்து வாக்காளர்கள் நீக்கிறதுக்கான முயற்சி கர்நாடகாலையும் மகாராஷ்டிராவில் சேர்ப்பதற்கும் நடந்ததுன்னு ஆலன் தொகுதியில் ரஜூர்வால பார்த்தோம். திரு லெனின், உங்களுடைய இறுதி கருத்து. அது எஸ்ஐஆர் ஏன் நம்ம எதிர்க்கிறோம்னா, எஸ்ஐஆர் தாண்டி இப்போ இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சருடைய இந்த முழக்கத்துக்குள்ள வந்துருங்க. நிச்சயமா அந்த முழக்கம் மிகச் சரியானது. ஒட்டுமொத்த தமிழகமே ஓரணியில் நின்று இந்த கொள்கைக்காக, தமிழ்நாட்டின் உரிமைக்காக, அதனுடைய தனித்தன்மையை பாதுகாப்பதற்காக நிற்கிறது. இன்றைக்கு அந்த வளர்ச்சியில் தான் ஜிடிபியில் தேசத்துக்கே எடுத்துக்காட்டாக 11% வந்திருக்கிறது. விவசாய வளர்ச்சின்னு சொன்னீங்கன்னா, தேசிய சராசரி ஒரு பேடி ஃபியூலில் 2600 கிலோகிராம் தான் விளைவிக்குது. தமிழ்நாட்டில் 3600 கிலோ விளைவிக்கிறோம். வேலை வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, சிறு குறு தொழில்னு பார்த்தீங்கன்னா அத்தனையிலும் வளர்ச்சி கண்டிருக்கிறோம். ஆக ஒரு உற்பத்தி மாநிலமாக தமிழ்நாடு இருப்பதற்கு இப்படிப்பட்ட செயல்பாடுகள் தான் காரணமாக இருக்கிறது. அந்த உற்பத்தியை உருகுலைப்பதற்கு இப்போது ஒரு கொள்கையற்ற கூட்டணி என்கிற முறையில் பாஜக அதிமுக கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் அது இருந்தபோது தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலை உரிமையை காவு வாங்கியது. எனவே அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாடு இன்றைக்கு ஓரணியில் திரள்கிறது. ஒரே கொள்கை முழக்கமாக இதை முன்வைக்கிறது. தமிழ்நாட்டிற்காக நாங்கள் நிற்கிறோம், போராடுவோம், தமிழ்நாடு போராடும். இதுதான் எங்களுடைய இறுதி இலக்குமா. ஏதோ ஒரு தலை குறுக்கிட்டு தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும். டைம்ல முடிஞ்சு போச்சு. இல்லை சார், இப்போ மாநில அரசனுடைய அதிகாரிகள் மாநில அரசனுடைய அதிகாரிகள் செயல்படுவாங்க. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவோட இன்ஸ்ட்ரக்ஷன் தான் கேரி அவுட் பண்ண முடியுமே தவிர, இந்த வாக்காளர் பட்டியல் பண்ணக்கூடிய நேரங்களில் அந்த தாசில்தாரை மாத்துறது கூட எங்களுக்கு உரிமை கிடையாது. எலெக்ஷன் கமிஷனை கேட்டு. நன்றி 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 நன்றி. பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்கலாம்.